இறந்து போன மனுஷங்களோட ஆன்மாக்கள் ஹியூமன் ஸ்பிரிட்ஸுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட எபிலிட்டி தான் இருக்கு. அதை தாண்டி அவங்களால வேற எதையுமே செய்ய முடியாது. பொருட்களை லிஃப்ட் பண்றது, இடத்த மாத்தி வைக்கிறது, பொருட்களை டெலிபோர்ட் பண்ணி ஒரு இடத்துல இருக்கிற பொருளை இன்னொரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறது, இல்லாத ஒரு பொருளை உருவாக்குறது, இல்ல இருக்கிற ஒரு பொருளை கம்ப்ளீட்டா மறைய வைக்கிறது, இப்படின்ற மாதிரியான எந்த ஒரு வேலையுமே ஹியூமன் ஸ்பிரிட்ஸால பண்ணவே முடியாது. அவங்களால முடிஞ்ச அதிகபட்சமான விஷயமே நம்ம மைண்டை பெண்ட் பண்ணுறது, ட்ரிக் பண்ணுறதுன்னு பண்ணி விஷுவல் அண்ட் ஆடிட்டரி ஹாலுசினேஷனை உண்டு பண்ணலாம், ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணலாம், அவ்வளோதானே தவிர அதை தாண்டி வேறு எதையுமே அவங்களால பண்ண முடியாது. இந்த ஒரு பாயிண்ட்டை பேஸாக வச்சு தான் வாரன் கப்புள் ஹேண்டில் பண்ண ஃபேமஸ் அனபல் கேஸில் இன்வால்வ் ஆகியிருக்கிறது ஒரு சாதாரண ஹியூமன் ஸ்பிரிட் கிடையாது, அது ஒரு பவர்ஃபுல்லான டிமானிக் என்டிட்டி அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாங்க. இன்னொரு உலகத்துக்கு, ஸ்பிரிட் வேர்ல்டுக்கு ஒரு டோர்வேயாக இருக்கிற எட்வர்ட் வாரனும் அவரோட வைஃப் லொரேன் வாரனும் தான் பேரனாமல் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்ற ஒரு டேர்மையே நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா 1950s முன்னாடியே அமெரிக்காவில் இருந்த நிறைய ஹாண்டட் பிளேசஸ்க்கு, எஸ்பெஷலி ஆவி நடமாட்டம் இருக்கிற வீடுகளுக்கெல்லாம் இவங்க போயிட்டு அங்கே இருக்கிற ஆவிகளை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தாங்க அப்படிங்கிறத பற்றியும், அவங்க ஹேண்டில் பண்ண ஒரு பிரபலமான அனபல் டால் கேஸை பற்றியும், அக்கல்ட் மியூசியத்தில் இருந்த அந்த பொம்மையை பார்த்துட்டு போன ஒரு ஃபேமிலிக்கு நடந்த இன்சிடெண்ட்டை பற்றியும், இப்போ அந்த அக்கல்ட் மியூசியமும் சரி, அதில் வைக்கப்பட்டிருந்த அமானுஷ்யமான பொருட்களும் இந்த பொம்மையும் யாருக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம கதையாக கேட்க போகிறோம். எட்வர்ட் வாரன் சின்ன குழந்தையா இருந்ததுலேருந்தே, அவருக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 5 வயசுல இருந்தே அவரால் ஆன்மாக்களை சாதாரணமாகவே பார்க்க முடிஞ்சிருக்கு. அவரை சுற்றி அவருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சில நல்ல ஆன்மாக்களும் இருந்திருக்காங்க. அதே நேரத்தில் இவரை பயமுறுத்தி அட்டாக் பண்ணுற மாதிரியான சில தீய ஆன்மாக்களும் இருந்திருக்காங்க. ஏர்லி 1930s எட்வர்டுக்கு ஒரு 5 வயசாக இருக்கும்போது அவங்க ஃபேமிலி புதுசாக ஒரு வீட்டுக்கு குடிபெயர்ந்திருக்காங்க. அந்த வீடு அவங்க போகிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பூட்டி தான் இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் யார் வாழ்ந்திருக்கா அப்படின்னா, ஒரு வயசான பாட்டி ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. அந்த பாட்டிக்கு கல்யாணமே ஆகலை. அவங்களே ஒரு பாட்டி அப்படிங்கிறதுனால ஆப்வியஸ்லி அந்த பாட்டியோட அம்மா அப்பா உயிரோடு இருக்க மாட்டாங்க. இந்த பாட்டிக்கு கூட பிறந்தவங்களும் யாரும் கிடையாது, கல்யாணம் ஆகலை, குழந்தைங்க இல்லைன்றதுனால தனியாக அந்த பாட்டி மட்டும் அந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க தனியாக இருந்ததுனாலேயோ என்னவோ இந்த பாட்டியோட பிஹேவியர் ஒரு மாதிரி வயலண்ட்டாக இருந்திருக்கு. அவங்க எப்போவுமே ஒரு மாதிரி அக்ரெசிவாக தான் பிஹேவ் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த பாட்டிக்கு நாய், பூனை, பறவை இந்த மாதிரி எந்த விதமான பெட்டுமே பிடிக்கவே பிடிக்காது. ஈவன் சின்ன குழந்தைங்களை கூட அந்த பாட்டிக்கு பிடிக்காது. இந்த பாட்டி வீட்டுக்கு அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லாம் விளையாடுறாங்க, இந்த பாட்டி வீட்டுக்கு முன்னாடி வந்து விளையாடுறாங்க, இல்லை விளையாடும் போது ஏதாவது ஒரு பந்து மாதிரி இவங்க வீட்டு பக்கம் வந்துட்டா கூட இந்த பாட்டிக்கு உடனே பயங்கரமாக கோபம் வந்து இந்த பிள்ளைங்களையெல்லாம் பயங்கரமாக திட்டி இருந்திருக்காங்க. இந்த பாட்டியை பார்த்தாலே இந்த தெருவில் இருக்க பிள்ளைங்கள்லாம் அவ்வளோ பயந்து போயிருந்திருக்காங்க. வயசாகி போய் ஒரு கட்டத்தில் முதுமையில் அந்த பாட்டி இறந்து போயிட்டாங்க. இந்த பாட்டி இறந்து போய் ஒரு வருஷமாக அந்த வீடு பூட்டி தான் இருந்திருக்கு. அந்த காலத்துலலாம் அமெரிக்காவில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒருத்தவங்களுக்கு வாரிசே இல்லாமல் யாராச்சும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த வீடுகளையெல்லாம் வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கும், கவர்மெண்ட்டோடைய பராமரிப்பில் வந்துடும். அதன்படி அந்த கவர்மெண்ட்டு அந்த வீட்டை கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு வாடகைக்கு விட்டுருவாங்க. இந்த வீட்டுக்கு தான் எட்வர்டோட ஃபேமிலி அந்த பாட்டி இறந்து போய் 1 வருஷத்துக்கு அப்புறமா குடிபெயர்ந்திருக்காங்க. அப்போ ஒரு நாள் சாயங்காலம் எட்வர்ட் வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் விளையாண்டுட்டு வீட்டுக்கு வந்து அவருடைய ரூமுக்கு போயிருந்திருக்காரு. ரூமுக்கு போயிட்டு தரையில் உட்காந்து தான் விளையாண்டுட்டு வந்த ஷூவை வந்து கலட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷூவை கலட்டிட்டு இருந்திருக்காரு. அப்போ ஈவினிங் டைம், அது சன்னு வந்து செட் ஆயிடுச்சு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருட்டிட்டு வந்திருக்கு சாயங்கால நேரம். அந்த நேரம் எட்வர்டோட ரூம்ல இருந்த கபோர்டு தன்னால ஓப்பன் ஆகிற சத்தம் கேட்டு இருந்திருக்கு. என்னடா அப்படி கபோர்டு ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லிட்டு இவர் திரும்பி பார்த்துருந்துருக்காரு. பார்த்தா இருட்டான அந்த கபோர்டுக்கு உள்ளார சின்னதா ஒரு மின்மினி பூச்சி மாதிரி ஒரு லைட் வெளிச்சம் ஒன்று அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டு இருந்திருக்கிறத அவர் பார்த்துருக்காரு. இவர் கண்ணு முன்னாடியே அந்த சின்னதான லைட் வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி ஒரு பெரிய ஒரு ஹியூமன் ஃபிகருக்கு மாறிடுச்சு. அது யாருடைய உருவம் அப்படின்னா, 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீட்டில் வாழ்ந்து இறந்து போன அந்த பாட்டியோட உருவம் தான் அது. அந்த உருவம் எப்படி இருக்குன்னா, கடைசியாக அந்த பாட்டி இறக்கும்போது ஒரு வெள்ளை துணியில சுற்றி வச்சுருந்துருக்காங்க. அதே மாதிரி உடம்பு பூரா ஒரு வெள்ளை துணியெல்லாம் சுற்றி இருக்கு. முகம் மட்டும்தான் தெரியுது. ஒரு செமி டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்திருக்கு அந்த உருவம்.
இப்படி ஆவியா இருக்கிற அந்த பாட்டியோட உருவம் எட்வர்டை பார்த்து அப்படியே முறைச்சுக்கிட்டு இருந்திருக்கு. இது எல்லாமே ஃபியூ செகண்ட்ஸ் தான். இந்த உருவம் டக்குன்னு வேனிஷ் ஆயிடுச்சு, மறைஞ்சு போயிடுச்சு. எட்வர்டுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த பாட்டியோட பேய் வந்ததுன்றதை தாண்டி உயிரோடு இருந்தபோது அந்த பாட்டி எப்படி பிள்ளைங்களையெல்லாம் மிரட்டிட்டு இருந்துச்சோ அதே மாதிரி தான் அது பேயானதுக்கு அப்புறமா வந்து மிரட்டிட்டு இருக்கு. இதை பார்க்கும்போது எட்வர்டுக்கு பயம் வந்திருக்கு. ஏன்னா அந்த பாட்டி வாழ்ந்த காலத்திலேயே அதை பார்த்து எல்லாருக்கும் பயந்தான். எட்வர்டுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இறந்து போனவங்கலாம் இப்படிதான் வருவாங்களோ, எல்லாரு கண்ணுக்குமே இந்த மாதிரி இறந்து போனவங்களோட ஆன்மாக்களும் தெரியுமோ அப்படின்ற மாதிரி இவர் நினைச்சுக்கிறாரு. ஆனா சில நாட்கள் போக போக தான் தெரியுது, இது அவருடைய கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது, வேற யாருமே இதெல்லாம் பாக்குறது இல்லை அப்படிங்கிறது. இந்த நேரத்துல எட்வர்ட் இந்த விஷயத்த பத்தி தன்னோட அப்பா கிட்ட போயிட்டு ஷேர் பண்ணியிருந்திருக்காரு. எட்வர்டோட அப்பா ஒரு போலீஸ்காரர். அவர் ரொம்ப ஒரு பெரிய பக்திமான். எட்வர்டோட தாத்தா கூட ரொம்ப பக்தியோட தான் இருந்திருக்காரு. இன்ஃபேக்ட் அவரை சம்பாரிச்ச சொத்து எல்லாத்தையும் கூட ஒரு சர்ச்சுக்கு எழுதி வச்சுட்டாரு. அந்த அளவுக்கு ஒரு பக்தியானவர் தான் எட்வர்டோட தாத்தா. அந்த தாத்தா அவங்க அப்பாவையும் அதே மாதிரி தான் சொல்லி சொல்லி வளர்த்துருந்துருக்காரு. நீ டெய்லியுமே சர்ச்சுக்கு போகணும், மாஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அதனால இவங்க அப்பாவுமே ஒரு நாள் கூட தவறாம சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. எட்வர்ட் தான் அப்பா கிட்ட இதை பத்தி சொல்லும்போது அவங்க அப்பா, எட்வர்ட் வந்து ஒரு சின்ன பையன், சின்ன குழந்தைங்க இப்படிதான் கற்பனை பண்ணுவாங்க, இதெல்லாம் சகஜம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரை இக்னோர் பண்ணவே இல்லை. அதுக்கு பதிலா அவங்க அப்பா எட்வர்ட் கிட்ட என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, எட்வர்ட் இங்க பார்ப்பா, நீ பார்த்த விஷயத்த மறந்து போயிடு, இந்த விஷயத்த பத்தி வெளியில யாருக்கிட்டையும் நீ ஷேர் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. எட்வர்டும் அவங்க அப்பாவோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆன்மாக்களை பார்க்கறத பத்தி, முக்கியமா இந்த பாட்டியுடைய ஆன்மாவை பார்த்ததை பத்தி வெளியில யாருக்கிட்டையும் அவர் ஷேர் பண்ணவே கிடையாது. ஆனாலும் இந்த இன்சிடென்ட்டை எட்வர்டால மறக்கவே முடியல. இதே மாதிரி எட்வர்டோட லைஃப்ல நடந்த இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எட்வர்டுக்கு தொடர்ந்து கனவுல ஒரு நன் ஒருத்தவங்க, ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க ரிப்பீட்டடா வந்துட்டே இருந்திருக்காங்க. இந்த கனவு வந்து பல நாள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அவர் காண்ற ஒவ்வொரு கனவுலையுமே இந்த நன் தொடர்ச்சியா வந்து தூரத்துல இருந்து எட்வர்டை பார்த்துட்டு இருக்கிறது, எட்வர்டை பார்த்து சிரிக்கிறது, எட்வர்ட் கிட்ட பேசுறதுக்கு ஏதோ ட்ரை பண்றதுன்ற மாதிரி இந்த நன் மட்டும் தொடர்ச்சியா கனவுல வந்துட்டே இருக்காங்க. ஆனா எட்வர்டுக்கு புரியல, இவங்க யாரா இருக்கும், இவங்க பார்த்த மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லி இவர் யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. ஆனா பெருசா இந்த கனவை பத்தி அவர் யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணவே இல்லை. ஒரு நாள் எட்வர்டுக்கு வந்த அந்த கனவுல அந்த நன் வந்து எட்வர்ட் கிட்ட என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, எட்வர்ட், நீ வளர்ந்ததுக்கு அப்புறமா நிறைய பிரீஸ்டுங்களுக்கு வழிகாட்டியா நீ இருப்ப, ஆனா ஒரு நாளும் உன்னால பிரீஸ்டா ஆக முடியாது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஆனா இந்த சிஸ்டர் அப்படி பேசுறத கேட்டுட்டு எட்வர்டுக்கு ஒண்ணுமே புரியல. அதோட அந்த கனவும் கலைஞ்சது. ஆனா எட்வர்டோட மைண்டுக்குள்ள ஓடிட்டே இருந்திருக்கு, இன்னும் இத்தனை காலமா இந்த சிஸ்டர் வந்து நம்ம கனவுல வந்துட்டே இருந்தாங்க, இன்னைக்கு இப்படி சொல்றாங்களே, இதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும், ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எட்வர்ட் தன்னோட கனவை பத்தி தன்னோட அப்பா கிட்ட ஷேர் பண்ணி இருந்திருக்காரு. எட்வர்ட் சொல்றது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்துட்டாங்க அப்பா. ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு எதுவுமே பேசல, சைலண்டா அமைதியா அப்படியே இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, எட்வர்ட், நீ பயப்படாத, உன் கனவுல வந்தது வேறு யாரும் கிடையாது, உன்னுடைய அத்தை தான் அவங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, எட்வர்ட் பிறக்கிறதுக்கு முன்னாடியே, பல வருஷங்களுக்கு முன்னாடியே அந்த அத்தை இறந்து போயிட்டாங்க. அந்த அத்தை ஒரு நன்னா இருந்திருக்காங்க. அவங்க தான் எட்வர்டோட கனவுல வந்த எட்வர்டுக்கு ஒரு வழிகாட்டி மாதிரி சொல்லிட்டே இருந்திருக்காங்க. இதெல்லாம் சொல்லிட்டாங்க. அப்பா என்ன சொல்றாருன்னா, நீ வந்து பயப்படாதப்பா, உன்னுடைய அத்தை தான் உனக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குற மாதிரி, வழி நடத்துகிற மாதிரி உன் அத்தை எப்போ உன் கூடயே இருப்பாங்க, அவங்க வந்து ஒரு செயிண்ட் மாதிரி, நீ கவலைப்படாமல் இரு, உன்னை ப்ரொடெக்ட் பண்ண உங்கள் அத்தை இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லியிருந்திருக்காரு. எட்வர்ட் பெரிய பையனாயே படித்து முடிச்சுட்டு நேவியில் போய் ஜாயின் பண்ணியிருந்திருக்காரு. அங்கேயே தான் ஒரு வேலையும் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஒரு தடவை அவர் வேலை பார்த்துட்டு இருந்த கப்பலில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துருது. அந்த ஆக்சிடென்ட்ல உயிர் பழிச்சவங்க எல்லாத்துக்குமே அந்த கவர்மெண்ட் ஒரு மாதம் லீவு கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருந்துருக்காங்க. ஒரு மாதம் லீவுக்கு வீட்டுக்கு வந்த எட்வர்ட் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டான லொரைனை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. எட்வர்டுக்கு எப்படி சின்ன பிள்ளையில இருந்தே ஆன்மாக்களை சாதாரணமாக பார்க்க முடியுதோ அதே மாதிரி லொரைனுக்கும் சில ஸ்பெஷல் பவர்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. லொரைன் ஒரு சைக்கிக், கிளவோயன்ட். அவங்களால ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சிருக்கு, இறந்து போன ஆன்மாக்கள் கூட பேச முடிஞ்சிருக்கு. இவங்க ஒரு இடத்துக்கு போய் அங்கே இருக்கிற பொருட்களை டச் பண்ணியே அந்த இடத்துல பாஸ்ட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இவங்களால ஈஸியாகவே சொல்ல முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி நிறைய விதமான பவர்ஸ் வந்து லொரைன் கிட்ட இருந்திருக்கு.
இந்த கப்பலுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் கூட சில வருஷங்கள் எட்வர்ட் நேவில தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. வேர்ல்ட் வார் 2 முடிஞ்சதுக்கு அப்புறமா நேவில இருந்து வெளியே விட்டுட்டு எட்வர்ட் திரும்பி வந்துட்டாரு. திரும்பி வந்து கொஞ்ச நாள்லயே இவர் ஒரு ஆர்ட் ஸ்கூல்ல போய் சேர்ந்திருக்காரு. அந்த ஸ்கூல்ல 2 வருஷமா படிச்சு எட்வர்ட் நல்ல படவரைய கத்துட்டு இருந்திருக்காரு. இந்த சமயத்துல எட்வர்ட் என்ன பண்ணியிருந்திருக்காரு, நியூஸ் பேப்பர் மேகசின்லாம் வர ஒரு குறிப்பிட்ட நியூஸை மட்டும் அவர் கலெக்ட் பண்ணி சேகரித்து வச்சுட்டு இருந்திருக்காரு. அது எதை பற்றின நியூஸ் அப்படின்னா, ஹாண்டட் ஹவுசஸை பற்றின நியூஸ். இது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சொந்தக்காரவங்க, ஃப்ரெண்ட்ஸு, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவங்க, இவங்க தெருவில் இருக்கிறவங்க கிட்டலாம் இவங்க சகஜமாக பேசி எந்தெந்த ஏரியாவில் அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது பேய் வீடுகள் இருக்கா, ஒரு வீட்டில் ஆன்மாவோட நடமாட்டம் இருக்கா, அந்த மாதிரியெல்லாம் இவங்க இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பர்டிகுலர் ஸ்பாட்டுக்கெல்லாம் இவங்க விசிட் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த பர்டிகுலர் வீட்டை இவங்க விசிட் பண்ணி அந்த வீட்டுக்கு முன்னாடி நின்று எட்வர்ட் அந்த வீட்டை அழகாக படமாக வரைஞ்சிருந்திருக்காரு. அந்த நேரத்தில் பொதுவாகவே அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர்ஸ், வீட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க வெளியில் வந்து யாராவது நம்ம வீட்டை பார்த்து ரொம்ப நேரம் இதை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி வெளியில் வந்து விசாரிக்கும் போது இவங்க வரைஞ்சிருக்க படங்களை அவங்க கிட்ட காட்டுறது. அந்த காலத்தில் ஓவியங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருந்த காலம். அதனால எல்லாரும் விரும்பி அந்த ஹவுஸ் ஓனர்ஸ்லாம் இந்த ஓவியத்தை பார்த்த உடனே எட்வர்டையும் லொரைனையும் வீட்டுக்குள்ளே இன்வைட் பண்ணியிருந்திருக்காங்க. எட்வர்டும் ஆல்ரெடி நேவிலெல்லாம் வேலை பார்த்ததுனால இவங்க கூட பழகிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கு. எட்வர்டு வரைஞ்ச படத்தை அந்த ஓனர்ஸ் கிட்ட காட்டி, எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஆவிகள் நடமாட்டம் இருக்குன்னு சொல்லி நாங்கள் நியூஸ் பேப்பரில் படித்தோம், இது மேகசினில் படித்தோம், அது உண்மையா அப்படின்ற மாதிரியெல்லாம் பேச்சு கொடுத்து அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் அந்த ஆன்மாக்களை எப்படி விரட்டலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் இவங்க பேச ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அந்த ஹவுஸ் ஓனர் சொல்கிற கதைகள் இவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் வீட்டை இவங்க திரும்பியுமே வரைஞ்சி இந்த ஓவியங்கள் எல்லாத்தையுமே ஒரு கலெக்ஷனாக ஆக்கி ஆர்ட் ஷோவில் விற்று பணமாக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 வருஷமா இவங்க அமெரிக்காவில் இருக்கிற நிறைய ஹாண்டட் வீடுகளை விசிட் பண்ணி படம் வரைஞ்சி கொடுத்து அங்கே இருக்கிற ஆன்மாக்களை பற்றியெல்லாம் இவங்க ரிசர்ச் பண்ணியிருந்திருக்காங்க. 5 வருஷத்துக்கு அப்புறமா 1952 அமெரிக்காவில் நியூ இங்கிலாந்து சொசைட்டி ஃபார் சைக்கிக் ரிசர்ச் அப்படின்ற ஒரு அமைப்பை ஆரம்பித்து ஃபுல் டைம் பேரானாமல் இன்வெஸ்டிகேட்டர்ஸாகவே இவங்க மாறிட்டாங்க. ஒரு நாள் காலையில் எட்வர்டும் லொரைனும் வீட்டில் இருக்கும்போது அவங்க வீட்டு ஃபோன் வந்து ரிங்காக இருந்திருக்கு. அதை எட்வர்ட் தான் போய் அட்டன் பண்ணி பேசியிருந்திருக்கார். அந்த ஃபோனில் அந்த பக்கம் யார் பேசுகிறான்னு பார்த்தா கனெக்டிகட்ல இருக்கிற இவங்களோட சர்ச்சில் இருந்து ஃபாதர் ஒருத்தர் பேசியிருந்திருக்காரு. அவருடைய குரல்லையே ஒரு சோகம், ஒரு பரிதவிப்பு இருந்திருக்கு. இந்த ஃபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சர்ச் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து எனக்கு ஒரு நியூஸ் வந்துச்சுப்பா, அதை சொல்றதுக்கு தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த ஃபாதர் என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, 2 பொண்ணுங்க தெரியாதனமா அவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்ல ஒரு ஹியூமன் ஸ்பிரிட் கூட கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ஆன்மா அவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துது. முக்கியமா அந்த 2 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணோட பாய் ஃப்ரெண்டை பிசிக்கலா அந்த ஆன்மா அட்டாக் பண்ணிடுச்சு. நாளுக்கு நாள் அந்த ஆவியுடைய அட்டகாசம் ரொம்ப அதிகரிச்சுட்டே போறதுனால அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. அவங்களுக்கு நீங்க தான் போய் ஹெல்ப் பண்ணணும், நீங்க ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காரு. ஆனா எட்வர்ட் இந்த ஃபாதர் கிட்ட ஃபாதரா சில டீடைல்ஸ் கேட்கும் போது அந்த ஃபாதருக்கே அவ்வளவா ஒன்றும் தெரியல. ஏன் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே டைரக்டா இவருக்கு வரல. சர்ச்சோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து இவருக்கு கூப்பிட்டு சொன்ன நாலேஜ் தான் இவர் ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அதனால இந்த அபார்ட்மெண்ட்ல நடக்கிற இன்சிடென்ட்டோட ஃபுல் ஸ்கெட்ச் வந்து இந்த ஃபாதருக்கே தெரியல. அப்ப இந்த ஃபாதர் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, நான் அந்த பொண்ணுங்களுடைய ஃபோன் நம்பர், அட்ரஸ் இதெல்லாம் உங்களுக்கு தரேன்பா, எனக்கு தெரிஞ்ச அவங்க நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்களே அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி கொஞ்சம் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர், அட்ரஸ் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு, நீங்க இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு டீமனாலஜிஸ்டா அந்த வீட்டில் நம்ம சர்ச் பக்கத்துல இருந்த ஏதாவது ஃபார்மல் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா கூட எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஃபோனை வச்சிடுறாரு. அடுத்து எட்வர்ட் இந்த ஃபாதர் கொடுத்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கிட்டு அவங்க கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நானும் என்னோட வைஃப் லொரைனும் உங்களோட வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பேசியிருந்திருக்காரு. எட்வர்ட் சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்துல எட்வர்டும் அவரோட வைஃப் லொரைனும் கார் எடுத்துக்கிட்டு அந்த அட்ரஸை நோக்கி டிராவல் பண்ணி போயிட்டு இருந்திருக்காங்க. அன்னைக்கு டிராஃபிக் வந்து ரொம்ப அதிகமா இல்லாட்டி கூட அந்த அட்ரஸை ரீச் ஆகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆகுது. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த அப்பார்ட்மெண்ட் முன்னாடி போய் இவங்க வண்டியை நிறுத்திருந்திருக்காங்க. அது ஒரு லோ ரைஸ் அப்பார்ட்மெண்ட், ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட் தான் அது. காரை பார்க் பண்ணிட்டு கார்ல இருந்து ஒரு டேப் ரெக்கார்டர், கேமரா, அதோட ஒரு சின்ன கருப்பு சூட் கேஸையும் எடுத்துக்கிட்ட
எட்வர்டும் லொரைனும் அங்கே வச்சிருந்த அட்ரஸில் இருக்கிற டோர் முன்னாடி போய் நின்று காலிங் பெல்ல ப்ரெஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ கதவு திறந்தது யாருன்னு பார்த்தா ஒரு யங் லேடி, 25 வயசு இருக்கிற மாதிரி ஒரு யங் லேடி தான் வந்து டோரை ஓப்பன் பண்ணியிருந்திருக்காங்க. அப்படி டோரை ஓப்பன் பண்ண அந்த பொண்ணுக்கிட்ட எட்வர்டும் லொரைனும் அவங்கள செல்ஃபாக இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அந்த பொண்ணும் தன்னோட பேரை டோனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் வீட்டுக்குள்ளே இன்வைட் பண்ணியிருந்திருக்கா. டோனா இவங்க 2 பேரையும் அவங்க வீட்டு பெரிய ஹாலை கிராஸ் பண்ணி கிச்சனுக்கு கூட்டிட்டு போயிருந்திருக்கா. அப்போ கிச்சனுக்கு பக்கத்துல இருக்கிற டைனிங் ஏரியால போட்டிருந்த டைனிங் டேபிள் பக்கத்துல டோனா ஏஜ்லேயே இருக்கிற ஒரு பொண்ணும் ஒரு பையனும் உட்காந்துருந்துருக்காங்க. அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது அவங்க எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறது. டோனா இப்போ எட்வர்ட் கிட்டேயும் லொரைன் கிட்டேயும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருந்துருக்கா. இதுதான் என்னோட ஃப்ரெண்டு ஆன்ஜி, பக்கத்தில் உட்காந்துருக்கிறது ஆன்ஜியோடைய பாய் ஃப்ரெண்டு லூ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க 3 பேரும் கூட அங்கே போட்டிருந்த அந்த டைனிங் டேபிள் சேரில் போய் உட்காந்துக்கிறாங்க. உட்காந்து அப்புறம் அந்த டைனிங் டேபிள் மேலே எட்வர்ட் தான் கொண்டு வந்திருந்த டேப் ரெக்கார்டரை வச்சு அதை ஆன் பண்ணி சில பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே அவர் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். அது என்ன நாள், டேட்டு, டைமு, இந்த வீட்டோட அட்ரஸ்ஸு, இந்த 3 பேரோட பேர், இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எட்வர்ட் அந்த 3 பேரையும் பார்த்து என்ன கேட்குறாரு அப்படின்னா, உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை, நீங்கள் என்ன மாதிரியான ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு முழு கதையாக சொல்லணும், அதை யார் இப்போ சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டோனா முன் வந்திருக்காங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட எட்வர்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆன்ஜி கிட்டையும் லூ கிட்டையும் டோனா சொல்கிறத கவனமாக நீங்கள் கேட்டுக்கிட்டே வாங்க, ஒருவேளை அவங்க ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டை வந்து மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க பேசிகிட்டு இருக்க எல்லா விஷயங்களுமே டேப் ரெக்கார்டரில் ரெக்கார்டு ஆகிக்கிட்டே தான் இருந்திருக்கு. டோனா இப்போ என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஆக்சுவலி நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறதுக்கு 2 கதைகள் இருக்குது. ஒன்று இந்த வாரத்தோட ஆரம்பத்தில் ஆன்ஜியோடைய பாய் ஃப்ரெண்டான லூவுக்கு நடந்த இன்சிடெண்ட், இன்னொன்று ஆனபிளை பத்துறது. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த 2 இன்சிடெண்ட்டுக்கு பின்னாலேயும் ஆனபிள் இருப்பாளோ அப்படிங்கிறது தான். எனக்கு ஷோராக சொல்ல தெரியல, ஆனால் எனக்கு இந்த டவுட் உறுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இப்போ எட்வர்டு பேச்சை வந்து இடம் மறிச்சு என்ன கேட்குறாரு அப்படின்னா, ஆனபிளா யாருமா அது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காரு. எட்வர்டோட இந்த கேள்விக்கு ஆன்ஜி நடுவில் வந்து என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னா, ஓ அதுவா, அது வந்து டோனாவோடது அப்படின்னு சொல்லிட்டு டோனாவை பார்த்து கை காட்டுறாங்க. இப்போ டோனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆனபிள் அப்படிங்கிறது ஒரு பொம்மை, அது ஜஸ்ட் ஒரு ஸ்டஃப்டு டால் தான், உள்ளார பஞ்சும் துணியும் அடைச்சி வச்ச ஒரு பொம்மை. ஆனால் அது சாதாரண பொம்மை மாதிரி எனக்கு தெரியல, எனக்கு என்னமோ அதுக்கு உயிர் இருக்கிற மாதிரி தோணும். சில சமயத்தில் இந்த பொம்மை வந்து மூவ் ஆகுது, என் மைண்டுக்கு தெரியுது அது சாதாரண பொம்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த பொம்மையோட நடவடிக்கை அப்படி இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டோனா அப்படியே ஒரு இடத்த விரிச்சு பார்த்துட்டே இருந்துட்டு, அதுதான் அந்த பொம்மை அப்படின்னு சொல்லி கை காட்டுறாங்க. அப்போ லொரைன் வந்து அவங்களோட லெஃப்ட் பக்கமாக திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஹாலில் இருந்த சோஃபாவில் இந்த ஆனபிள்ன்ற பொம்மை அப்படியே உட்காந்துட்டு இருக்கு. அந்த பொம்மை நல்லா பெருசாக ஒரு 4 வயசு குழந்தையோட சைஸில் இருக்குது, ஹெவியாக இருக்குது. சோஃபாவில் அப்படியே சாஞ்சுக்கிட்டு கால் அப்படியே நீட்டி உட்காந்துட்டு இருந்திருக்கு. அந்த பொம்மையை பார்த்துட்டு லொரைன் வந்து கேட்டிருந்துருக்காங்க, இந்த பொம்மையா நீங்கள் சொல்கிற பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டோனா வந்து ஆமாம் அந்த பொம்மை தான், அது பேர் தான் ஆனபிள் அப்படின்னு சொல்லும்போது அதுவரை உட்காந்துட்டு இருந்த எட்வர்ட் சேர்லேருந்து எந்திரிச்சு லிவிங் ரூம் பக்கமாக அப்படியே நடந்து போயிருந்திருக்காரு. அந்த பொம்மையை இன்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மை கிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் நின்று அந்த பொம்மையை பார்க்கும்போது இந்த ஆனபிள் பொம்மை எட்வர்ட் அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டே ஒரு மாதிரி கொடூரமாக சிரிக்கிற மாதிரி இருந்திருக்கு. அவர் அந்த பொம்மையை டச் பண்ணவே இல்லை. கொஞ்ச நேரம் அந்த பொம்மையை பார்த்துட்டு இருந்துட்டு திருப்பி கிச்சனுக்கே அவர் நடந்து வந்துட்டாரு. திருப்பி அவர் கிச்சனுக்கே நடந்து வந்து டோனாவை பார்த்து, இந்த பொம்மை உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு, நீங்கள் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காரு. அதுக்கு டோனா என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட லாஸ்ட்டு பிறந்த நாளுக்கு என் அம்மா எனக்கு கிஃப்டாக கொடுத்த பொம்மை தான் இது அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இப்போ எட்வர்டுக்கு என்ன ஒரு டவுட் வருது அப்படின்னா, உங்கள் அம்மா எதுக்காக இந்த ஒரு பர்டிகுலர் டாலர் செலக்ட் பண்ணி உங்களுக்கு கிஃப்ட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு எதுவும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதுக்கு டோனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த விதமான ஒரு ஸ்பெஷல் ரீசன்லாம் எதுவுமே கிடையாது, சும்மா பார்க்குறதுக்கு அந்த பொம்மை அழகாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அந்த பொம்மையை வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்றாங்க. இது எட்வர்ட் அப்படியே சைலண்ட்டாக அப்படியே தலையாட்டிட்டு கேட்டுட்டு இருந்துட்டு அவரோட நெக்ஸ்ட் கொஸ்டினாக என்ன கேட்குறாரு அப்படின்னா,
இந்த பொம்மை இந்த மாதிரி மூவ் ஆகுது அங்கேயும் இங்கேயும் அப்படிங்கிறத நீங்க எப்போ வந்து ஃபர்ஸ்ட் நோட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டோனா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என் பிறந்த நாளுக்கு எங்க அம்மா இந்த பொம்மையை கிஃப்டா கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த பொம்மை எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அதனால நான் என்னோட அம்மாவோட ஞாபகமா என் பெட் சைடு பக்கமே இந்த பொம்மையை நான் வச்சுக்குவேன். ஒவ்வொரு நாள் காலையிலையும் நாங்கள் தூங்கி எழுந்திரிச்சிட்டு என் பெட்டை மடிச்சு வைக்கும்போது இந்த பொம்மையையும் தலைவாணி மேலே அப்படியே சாய்ச்சி வச்ச மாதிரி உட்காத்தி வச்சிருவேன். அந்த பொம்மையோட 2 கையுமே அது 2 பக்கத்தில் இருக்கும். காலை வந்து நீட்டின மாதிரி பெட்டில் உட்கார வச்சுட்டு நான் வேலைக்கு போயிடுவேன். ஆனால் ஈவினிங் நான் திரும்பி வந்து பார்க்கும்போது இந்த பொம்மை காலையில் நான் எந்த போஸில் உட்கார வச்சேனோ அதே மாதிரி இருக்காது. ஆரம்பத்தில் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருந்துச்சு. அது கையை வந்து மடி மேலே எடுத்து வச்சுக்கிற மாதிரியும் கால் மேலே கால் போட்டுட்டு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும்போது அதை நான் பெருசாக கண்டுக்கவே இல்லை. நானே என்ன நினச்சிக்கிட்டேன் அப்படின்னா, நம்மளே காலையில் இப்படி தான் வச்சுட்டு போயிட்டோம் போல இருக்கு, இல்லை என் ஃப்ரெண்டு என் ரூமில் வந்திருப்பாள் அவள் இது இப்படி பண்ணியிருப்பா போல இருக்கு அப்படின்ற மாதிரியெல்லாம் நான் அதை வந்து இக்னோர் பண்ணிட்டே இருந்துட்டேன். ஆனால் ஒரு கட்டத்தில் இந்த பொம்மை அதோட போஸ்டரை மாற்றுறதை தாண்டி அதோட இடத்தையே மாற்ற ஆரம்பிச்சிருச்சா. ஒரு நாள் இந்த பொம்மையை நான் என் பெட்ரூமில் தான் பெட்டு மேலே வச்சுட்டு போயிருந்தேன். ஆனால் ஈவினிங் திரும்பி வந்து பார்க்கும்போது இந்த பொம்மை லிவிங் ரூமில் இருந்த சோஃபா மேலே உட்காந்துட்டு இருந்துச்சு. இதில் ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, நான் என் பெட்ரூமோடைய டோரை சாத்தி லாக் பண்ணி வச்சுருந்தேன். போட்டுன ரூம்குள்ளே இருந்த பொம்மை எப்படி தன்னால் வந்து லிவிங் ரூம் சோஃபா மேலே உட்கார முடியும்? இதையெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா, நாங்கள் காலையில் வேலைக்கு போனதுக்கு அப்புறமா எங்களோட வீட்டுக்கு எங்களுக்கு தெரியாமல் வெளிநபர்கள் யாரோ வீட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னு தாங்க நினச்சிட்டு இருந்தோம். அதை நாங்கள் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்குள்ளேயே அங்கங்கே சில மார்க்கெல்லாம் பண்ணி வச்சோம். மெயின் டோர் பக்கத்தில் ஒரு மார்க்கு, பெட்ரூம் டோரு, ஜன்னல், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே சில மார்க் வந்து நாங்கள் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ தட் வெளியிலேருந்து யாராவது வந்தாங்க அப்படின்னா எங்களால் ஈஸியாக அதை ஐடென்டிஃபை பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எங்களுக்கே ஒரு ஷாக் என்ன அப்படின்னா, வெளியிலேருந்து எங்கள் வீட்டுக்குள்ளே யாரும் வந்துட்டு போன மாதிரி அடையாளமே இல்லை. எந்த ஒரு தடையுமே இல்லாட்டி கூட இந்த பொம்மை மூவ் பண்ணுறது நிற்கவே இல்லை. அப்போதான் எங்களுக்கு தோணுச்சு, பிரச்சனை இந்த பொம்மை கிட்ட இருக்கணும், இல்லை இந்த வீட்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு நாள் ராத்திரி நாங்கள் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது அது வர ரூம் விட்டு ரூம் வந்து சும்மா சாதாரணமாக சோஃபா மேலே உட்காந்துட்டு இருந்த இந்த ஆனபல் பொம்மை அன்னைக்கு லிவிங் ரூமில் இருந்த ஒரு சேர் மேலே முட்டி போட்ட மாதிரி நின்றுகிட்டு இருந்துச்சு. எங்களுக்கு இதை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. எப்படி இந்த பொம்மையெல்லாம் முட்டி போட முடியும்? இது சாதாரண ஒரு ஸ்டஃப்டு டால், இதுக்குள்ளே பஞ்சு தான் இருக்குது. இதை பெட்டு மேலே உட்கார வைக்கணும்னா கூட பின்னாடி ஒரு தலைவாணியோட சப்போர்ட் இல்லாமல் அதெல்லாம் உட்கார கூட முடியாது. இதனால எப்படி சேர் மேலே முட்டி போட முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேகமாக ஓடி வந்து அந்த பொம்மையை எடுத்து செக் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் நானே அந்த பொம்மையை முட்டி போட்ட மாதிரியான ஒரு போஸில் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். ஆனால் கூட அது துவண்டு விழுந்துருச்சு. இந்த பொம்மை அதோட விளையாட்டை இதோட ஸ்டாப் பண்ணலை. இந்த பொம்மைக்கு பக்கத்தில் 2 துண்டு பேப்பர் கிடந்துச்சு. அந்த 2 பேப்பரும் சாதாரண பேப்பர் கிடையாது, பார்ச்மெண்ட் பேப்பரு. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம வீட்டில் பார்ச்மெண்ட் பேப்பரே கிடையாது, இங்கே என்னடா வீட்டுக்குள்ள 2 துண்டு பேப்பர் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து நான் பார்க்கும்போது அதில் பென்சிலால் ஹெல்பஸ் அப்படின்னு ஒரு பேப்பர்லையும் ஹெல்ப் ப்ளூ அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர்லையும் எழுதிருந்துச்சு. இதில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டில் பென்சிலே கிடையாது. நாங்கள் பென்சிலெல்லாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. நான் வீட்டையே தலைகீழ திருப்பி தேடி பார்த்துட்டேன். ஒரு துண்டு பார்ச்மெண்ட் பேப்பரும் இல்லை, எங்கள் வீட்டில் பென்சிலும் இல்லை. இது எல்லாத்துக்கும் மேலே அந்த பொம்மை எழுதிருந்த அஸ் அப்படிங்கிறத யார் அது சொல்லுதுன்னு தெரியல. இதையும் தாண்டி லூவுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. லூ என்ன பிரச்சனையில இருக்கிறான், அவனுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுன்றது கூட எங்களுக்கு எதுவுமே புரியல. ஒரு கட்டத்தில் எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடுச்சு, இந்த பொம்மை கிட்ட தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத. அதனால இதுக்கு எப்படி ஒரு சொல்யூஷன் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிச்சுட்டு இருந்த போது ஒரு நாள் காலையில வழக்கம் போல டோனா அந்த பொம்மையை அவளுடைய பெட்டு மேல வச்சுட்டு வேலைக்கு கிளம்பி வந்துட்டா. அவள் ரூம் டோரும் க்ளோஸ்ல தான் இருந்துச்சு. நாங்கள் அன்னைக்கு நைட்டு எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு டோரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, இந்த பொம்மை லிவிங் ரூம்ல இருக்க சோஃபால உட்காந்துருக்கோம், இல்லை அந்த சேர் மேல ஏதாவது உட்காந்துருக்கோம், இல்லை நடு ஹாலில் நின்றுட்டு இருக்கோம். இந்த மாதிரி எல்லாம் தான் நாங்கள் நினைச்சிட்டு எனக்கு வீட்டுக்கு போனோம். ஆனா அன்னைக்கு நடந்த விஷயம் எங்களை ரொம்ப பயமுறுத்திருச்சு. ஏன்னா நாங்கள் இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது ஹாலில் அந்த பொம்மையை காணவே காணோம். எங்களுக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா இத்தனை நாள் அந்த பொம்மை மாறி உட்காந்துருக்கோம், ரூம்ல வச்ச ஹாலுக்கு வரும், இப்போ என்னடா பொம்மையவே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு டோனாவோட ரூம் டோரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது காலையில டோனா எப்படி அந்த பொம்மையை வச்சுட்டு போனாலோ அதே போஸ்ல அப்படியே தான் உட்காந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் கிட்ட போய் அந்த பொம்மை கிட்ட பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த பொம்மையோட புறங்கையெல்லாம் பேக் சைட் ஆஃப் த பாம் ஃபுல்லாக அவ்வளோ ரத்தம்.
அதுவும் இல்லாமல் அந்த பொம்மையோடைய செஸ்ட்டில் கூட கரெக்டாக 3 ட்ராப் ரத்தம் இருந்தது. எங்களுக்கு இதை பார்த்துட்டு பயங்கர பயமாயிடுச்சு. இது ரத்தம் தானா இல்லை கெச்சப் ரெட்டிங் இந்த மாதிரி வேற எதையாவது அந்த பொம்மை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அதை தொட்டு கூட பார்த்தோம், ஸ்மெல் பண்ணி பார்த்தோம். கண்டிப்பாக சொல்கிறோம் அது ரத்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு டோனா சொல்லும்போது எட்வர்டு கேட்டிருந்திருக்காரு, வேற மாதிரியான ஃபினாமினா ஏதாச்சும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கொஞ்ச நேரம் இவங்க 3 பேருமே சைலண்டா யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு ஆன்ஜி திடீர்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நடந்துச்சு. லாஸ்ட் இயர் கிறிஸ்மஸ் டைம் தான் அது. எங்க வீட்டுல சின்னதா சாக்லேட்டால ஆன ஒரு பூட்டு ஒண்ணு இருந்தது. எங்களுக்கு நல்லா தெரியும் அந்த சாக்லேட்டை நாங்க 3 பேரும் வாங்கவே கிடையாது. கண்டிப்பா இது அந்த ஆனபிள் கிட்ட இருந்தா வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ஜி சொல்லி இருந்திருக்காங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த லொரைன் இவங்களை பார்த்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, இந்த பொம்மை பண்ற இவ்வளவு செயலுக்கு பின்னாடியும் ஒரு ஆன்மா தான் இருக்கு அப்படின்றத நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. அதுக்கு டோனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இனிஷியலா இந்த பொம்மை அதோட போஸை மாற்றும் போதே எங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அதுக்கும் மேல பூட்டி இருக்க ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு போய் இருக்கிறது, தன்னால் அதை பேப்பரில் எழுதி வைக்கிறத இப்படியெல்லாம் பண்ணும்போதே நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இந்த பொம்மைக்குள்ளார ஒரு பேய் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த ஆன்மா யார், ஏன் இந்த பொம்மைக்குள்ளே இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப க்யூரியஸாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் ஒரு ஆவிகள் கூட பேசுகிற ஒரு மீடியமாக இருக்கிற லேடியை போய் மீட் பண்ணோம். அந்த லேடி இந்த பொம்மைக்குள்ளே இருக்கிற ஆன்மா கிட்ட பேசிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கெல்லாம் முன்னாடி இங்க ஒரு வீடு இருந்துச்சா, அந்த வீட்டுல வாழ்ந்த ஃபேமிலியில ஒரு குட்டி பொண்ணு ஒண்ணு இருந்திருக்கா. அந்த பொண்ணு இந்த இடத்துல எல்லாம் தான் ஜாலியா சுத்தி விளையாடுவாளா, ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கா. ஆனா ரீசனே தெரியாம திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கிற இதே இடத்துலதான் அந்த பொண்ணு இறந்து போயிருக்கா. அந்த பொண்ணோட ஆன்மா தான் இப்ப இந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கு. இந்த அப்பார்ட்மெண்ட்ல நிறைய வீடுகள் இருந்தா கூட அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப வயசானவங்களா இருக்கிறாங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு பரபரப்பான ஒரு லைஃப்ல இருக்காங்க. இந்த சின்ன பொண்ணு கூட விளையாடுற மாதிரி, அவகிட்ட அன்பு காட்டுற மாதிரி, அவளுக்கு அட்டென்ஷன் கொடுக்குற மாதிரி நானும் ஆன்ஜியும் மட்டும்தான் இருக்கோமா. அதனாலதான் அந்த பொண்ணு எங்க கிட்ட வந்துட்டாளா, அவ அன்புக்காக ரொம்ப ஏங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீடியம் சொன்னாங்க. அந்த பொண்ணு பேர் தான் ஆனபிள். இந்த ஆனபிளோட அந்த கதையை கேட்டுட்டு எங்களுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. பாவம் சின்ன பொண்ணு இறந்து போயிட்டா, அவதான் ஆசைப்பட்டு இந்த பொம்மை கூட இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ரொம்ப அப்படியே வருத்தமா போயிடுச்சு. அப்ப அந்த மீடியம் என்ன எங்ககிட்ட கேட்டாங்க அப்படின்னா, ஆனபிள் உங்க கூடயே இருக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறா, அவ அந்த பொம்மையை பொசஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்க பெர்மிட் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்குறா அப்படின்னு சொல்லுவோம். எங்களுக்கு ஆனபிளோட கதை கேட்டு ரொம்ப பாவமா இருந்ததுனால அந்த மீடியம் கிட்ட நீங்க ஆனபிள் கிட்ட ஓகே சொல்லுங்கன்னு சொல்லி நாங்க சொல்லிட்டோம். அதுல இருந்து ஆனபிள் இந்த பொம்மைக்குள்ள வந்துட்டா, நாங்க அந்த பொம்மை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டோனா சொல்லியிருந்திருக்காங்க. இப்ப ஆன்ஜி என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாருங்க நாங்க நர்ஸ், நாங்கள் பேஷண்ட்டுக்கெல்லாம் எந்த அளவுக்கு லவ் அண்ட் கேர் கொடுப்போம். நாங்கள் ஹாஸ்பிட்டலில் எத்தனை நோயாளிகளை பார்க்குறோம், வலியோட வேதனையோடு இருக்கிறாங்க, அவங்க கிட்டலாம் எவ்வளோ ஒரு கருணையோடு நாங்கள் நடந்துக்கிறோம். அதே மாதிரி தான் இந்த ஆனபிள் கிட்டேயே நாங்கள் நடந்துக்கிட்டோம். அது சின்ன பொண்ணு இந்த பொம்மைக்குள்ளே இருக்கணும்னு ஆசைப்படுறோம். நாங்கள் வீட்டில் இல்லாத போது அந்த பொம்மை அங்கங்கே நடக்குது, அவ்வளோதானே. இதில் எங்களுக்கு ஹார்ம்ஃபுல்லாக எதுவுமே தெரியவே இல்லை. அதனால சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆனபிள் அந்த பொம்மையில் இருந்துக்கிறதுக்கு ஓகே சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ஜி சொல்லியிருந்திருக்காங்க. இதை கேட்ட உடனே லொரைனுக்கு பயங்கர ஒரு ஷாக் ஆகுது. ஏடா அந்த பொண்ணுங்க இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லி இவங்க நினைச்சுக்கிட்டு அவங்க கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த பொம்மைக்குள்ளார ஆனபிள் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வேற விதமான ஏதாவது ரிச்சுவல் ஏதாவது பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. இதை கேட்டுட்டு டோனா என்ன சொல்றாங்கன்னா, இல்ல நாங்க அப்படியெல்லாம் பண்ணவே கிடையாது. இது ஆனபிள்னு தெரிஞ்சிருச்சு, சின்ன குழந்தை தான் அந்த பொம்மைக்குள்ள இருக்கிறான்னு தெரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் நாங்க ஏதாவது பண்ணுவோமா, நாங்க அப்படிலாம் எதுவுமே பண்ணல அப்படின்றாங்க. எட்வர்ட் இந்த பொண்ணுங்களை பார்த்து என்ன கொஸ்டின் கேட்குறாரு அப்படின்னா, நீங்கள் சொல்கிற மாதிரியே இந்த பொம்மைக்குள்ள ஆனபிளோட ஆன்மா வந்துருச்சுன்னு வச்சுக்குவோம். எப்பயாச்சும் நீங்கள் இந்த வீட்டில் ஆனபிளோட ஆன்மாவை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காரு. ஆனால் இந்த கேள்விக்கு அந்த 2 பொண்ணுங்களோட பதிலும் நோ அப்படிங்கிறது தான். அடுத்து எட்வர்ட் இந்த 2 பொண்ணுங்களை பார்த்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்திருக்காரு. அது என்ன அப்படின்னா, எப்பயாச்சும் நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, இந்த பொம்மைக்கு நம்ம இந்த அளவுக்கு ரெகக்னேஷன் கொடுத்துருக்க கூடாது, இவ்வளோ அட்டென்ஷன் அந்த பொம்மைக்கு நம்ம கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காரு. இந்த கேள்வியை கேட்ட உடனே டோனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை அது பொம்மை கிடையாது, அது ஆனபிள், சின்ன பொண்ணோட ஆன்மா அந்த பொம்மையில் இருக்கு, நாங்கள் ஆனபிளை ரொம்ப லவ்வோட கேரோட பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எட்வர்ட் அவரோட கொஸ்டினை ரீஃப்ரேம் பண்ணியிருக்காரு.
ஆனபிளோட ஆன்மா தான் அந்த பொம்மைக்குள்ள இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டோனா இதுக்கு பதிலே சொல்லாம சைலண்டா கொஞ்ச நேரம் அப்படியே யோசிக்கிற மாதிரி உட்காந்துட்டே இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, முன்னாடி கூட எனக்கு அப்படி தோணல, ஆனா இப்ப எனக்கு அப்படி தோணுது. நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம். நாங்க அந்த பொம்மையை வச்சுட்டு இருந்திருக்க கூடாது. அது சாதாரண பொம்மை தானோ இல்ல ஒரு சின்ன பொண்ணோட ஆன்மா தானே அதுல இருக்கு, அது என்ன பெருசா ஹார்ம்ஃபுல்லா பண்ணிட போகுது அப்படின்னு சொல்லி நாங்க தப்பு கணக்கு போட்டுட்டோம். நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம். அதுலயும் அந்த பொம்மையோட கையெல்லாம் ரத்தக்கரை படிஞ்சிருக்கும் போதுதான் இந்த இஷ்யூவோட சீரியஸ்னஸ் என்ன அப்படிங்கறது எங்களுக்கு புரிஞ்சிச்சு. அதுவரை இந்த பொம்மை ஒரு ஹார்ம்லெஸ்ஸான டால் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா ஒரு 7 வயசு குழந்தையுடைய ஆன்மா ஏன் இப்படி எல்லாம் பண்ணணும், எங்களை பயமுறுத்துற மாதிரி அது ஏன் நடந்துக்கணும், எங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி டோனா சொல்றாங்க. இதை கேட்டுட்டு லொரைன் என்ன கேக்குறாங்கன்னா, இன்னமும் நீங்க அந்த பொம்மைக்குள்ள இருக்கிறது ஆனபல் அப்படிங்கிற ஒரு சின்ன பொண்ணோட ஆன்மாதான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டோனா இதுக்கு என்ன பதில் சொல்றாங்க அப்படின்னா, வேற என்னவா ரீசன் இருக்க முடியும், நாங்க ஒரு மீடியமை கூட பார்த்து கேட்டுட்டோம் இல்லையா, அவங்களுமே இது வந்து ஆனபல் தான் சொல்லியிருக்காங்க, அதை தாண்டி எங்களுக்கு ஒன்றும் தெரியலையே இது என்னவா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு புரியாம டோனா பேசுறாங்க. அதுவரை அமைதியா இருந்த ஆன்ஜியோடைய பாய் ஃப்ரெண்ட் லூ இப்ப எந்திரிச்சுன்னு பயங்கரமா கத்துறாரு. ஏன் உங்களுக்கு எல்லாம் புரியவே இல்லையா, அது சாதாரண பொம்மை கிடையாது, அது மாதிரி அந்த பொம்மைக்குள்ள இருக்கிறது ஒரு சின்ன பொண்ணோட ஆன்மாவும் கிடையாது, அது ஒரு ஊடு டால், அது ஒரு சூனியக்கார பொம்மை, அந்த பொம்மையிலேயே சூனியம் தான் இருக்கு, அந்த பொம்மை வந்த காலத்துல தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், அதை தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பேச்சு யாருமே கேட்க மாட்டேன்றீங்க, அந்த பொம்மை நல்லா உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுத்துட்டு இருக்குது, உங்களுக்கு சொன்னா புரியாது அப்படின்னு சொல்லிட்டு லூ வந்து கோபமா ஆத்திரமா கத்த ஆரம்பிக்கிறாரு. அந்நேரத்துல எட்வர்ட் வந்து லூ கிட்ட வந்து சொல்லியிருந்திருக்காரு, லூ கொஞ்சம் வெயிட் பண்ண, இப்ப வந்து நீ உன் சைடு ஸ்டோரி என்னன்றத சொல்லு, இது வரைக்கும் டேனும் ஆன்ஜியும் பேசினாங்க, அதே மாதிரி நீ உன் சைடு ஸ்டோரி என்னன்றத சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லும் போதுதான் லூ வந்து சொல்ல ஆரம்பிச்சிருந்திருக்காரு. இந்த பொம்மை இந்த வீட்டுக்கு வந்த அன்னையில இருந்தே எனக்கு அந்த பொம்மையை கொஞ்சம் கூட பிடிக்கல, அதை பார்க்கும்போதே இது வியர்டா இருந்துச்சு, நான் அப்பவே சொன்னேன் இந்த பொம்மையை தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா டேன் தான் அதை கேட்கவே இல்லை. அவங்க அம்மா அவளுக்கு பர்த்டேக்கு கிஃப்டா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுக்கிட்டே இருந்தா, நாள் ஆக ஆக அந்த பொம்மை தன்னால மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்ப கூட நான் வார்ன் பண்ண இந்த பொம்மையை இப்பயாச்சும் தூக்கி போட்டுடலான்னு சொல்லி, ஆனா அவங்க 2 பேருமே கேட்கவே இல்லை. எனக்கு என்னமோ இந்த பொம்மையை பார்க்கும்போது ஒரு சாதாரண பொம்மை மாதிரியே தெரியல, ரொம்ப கிளவரான மைண்ட் இருக்கிற ஒரு பர்சன் பிஹேவ் பண்ற மாதிரி தான் இந்த பொம்மை பிஹேவ் பண்ற மாதிரி எனக்கு தோணும். அதனாலேயே எனக்கு இந்த பொம்மையை பிடிக்கல. எனக்கு இந்த பொம்மையை பிடிக்கலன்றது இந்த பொம்மைக்கு தெரிஞ்சதுனாலேயே என்னவோ அந்த பொம்மைக்கும் என்னை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்காரு. இதை கேட்டுட்டா எட்வர்டுக்கு ஷாக்கா இருக்கு. நீ என்னப்பா சொல்ற, கொஞ்சம் விலக்கி சொல்லு அப்படின்னு சொல்லும்போது லூ என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பொம்மை இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து கெட்ட கெட்ட கனவாதான் எனக்கு வந்துகிட்டே இருந்துச்சு, அதுவும் அந்த கனவுகள் எல்லாம் ரிப்பீட்டடா தொடர்ந்து ஒரே மாதிரியான கனவுகளே எனக்கு வரும். ஒரு நாள் ராத்திரி நான் என்னோட வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்தேன், நல்லா தூங்கிட்டேன், டீப் ஸ்லீப். அப்போ எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, ஆனால் நிச்சயமாக சொல்லுவேன் அது கனவே கிடையாது, அப்போ நடந்தது எல்லாமே உண்மைதான். பெட்டில் படுத்து நான் நல்லா தூங்கிட்டு இருந்த போது திடீர்னு நான் என் உடலை விட்டு எந்திரிச்சேன். நான் எந்திரிக்கிறத நானே பார்த்தேன். அப்போ எனக்கு என்ன ஒரு ஃபீல் வந்தது அப்படின்னா, என்னை சுற்றி இந்த இடத்துல ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒன்று தோணுச்சு. நான் அந்த ரூமை சுற்றி முற்றி பார்க்குறேன், ஆனால் எல்லா பொருட்களும் இருந்த இடத்துல இருந்த மாதிரி ரொம்ப நார்மலாக இருக்குது, எதுவுமே எனக்கு வித்தியாசமாக கண்டுபிடிக்கவே முடியல. அந்த நேரத்தில் நான் குனிஞ்சு கீழே பார்க்கும்போது என் காலுக்கிட்ட அந்த அனபிள் பொம்மை நின்றுட்டு இருந்துச்சு. அந்த பொம்மை அப்படியே என் காலை பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி என் செஸ்ட்டுக்கு வந்து என் கழுத்தை பிடிச்சி அப்படியே பயங்கரமாக நெருக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு மூச்சு விடவே முடியல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் செத்துருவேன்னு நினச்சேன். நான் எவ்வளவோ போராட்டேன் அந்த பொம்மை கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னால் தப்பிக்கவே முடியல. நான் அப்படியே மயங்கிட்டேன். அது மயக்கமா தூக்கமா எதுவுமே தெரியல, ஆனால் நிச்சயமா நான் சொல்லுவேன் இது கனவு கிடையாது அப்படிங்கறத மட்டும் அப்படின்றாரு. இதையெல்லாம் கேட்டுட்டு எட்வர்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபாதர் என்கிட்ட போன்ல பேசும்போது இங்க இருக்கிற ஆன்மா உன்னை பிசிக்கலா அட்டாக் பண்ணுச்சுன்னு சொன்னாரேப்பா, நீ என்ன இப்படி ஒரு கதை சொல்ற, பிசிக்கல் அட்டாக்னு சொல்லிட்டு நீ இதை தான் சொல்றியா அப்படின்னு சொல்லி எட்வர்ட் கேட்கும்போது அதுக்கு லூ என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, இல்ல இப்ப நான் சொன்ன இந்த இன்சிடென்ட் என்னோட வீட்டுல நடந்துச்சு, ஃபாதர் சொன்ன அந்த பிசிக்கல் அட்டாக் இந்த வீட்டுல நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்சிடென்ட்டை பத்தி லூ சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, ஒரு நாள் ராத்திரி லூவும் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஆன்ஜியும் மட்டும் இந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்திருக்காங்க. டோனா அன்னைக்கு வீட்டுல இல்ல, வேலையில இருந்து இன்னும் திரும்பி வரல. அவங்க அப்பார்ட்மெண்ட்டே அமைதியா இருந்திருக்கு. இவங்க 2 பேரும் உட்காந்து ஒரு மேப் எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா மறுநாள் இவங்க ஒரு ரோட் ட்ரிப் ஒன்று பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்காக இந்த மேப் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது டோனாவோட ரூம்குள்ள இருந்து யாரும் உருட்டுற மாதிரி சத்தம் கேட்டு இருந்திருக்கு.
ஒரு ஆள் நடமாட்டம் இருக்கிற மாதிரி சவுண்டெல்லாம் வந்திருக்கு. இப்போ ஆன்ஜியும் லூவும் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, யாரோ ஒருத்தன் திருட வந்துட்டான் போல இருக்கு வீட்டுக்குள்ளார. டோனாவோட ரூம்குள்ளார ஜன்னலை திறந்துக்கிட்டு எவனோ ஒருத்தன் உள்ள வந்துட்டான், ஒன்னு நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா சத்தமே போடாம லூ வந்து டோனாவோட டோர் கதவுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு இருந்திருக்காரு. சைலண்டா கொஞ்ச நேரம் நின்று கதவுல வந்து காதை வச்சு அப்படி கேட்டுட்டே இருந்திருக்காரு. டோனா ரூம்குள்ள இருந்து தான் அந்த சத்தம் வந்துட்டே இருந்திருக்கு. ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல அந்த ரூம்ல இருக்கிற சத்தம் ஸ்டாப் ஆயிடுச்சு. எந்த சத்தமும் கேட்கல. இப்ப லூ என்ன நினைச்சிருக்காரு அப்படின்னா, வந்த திருடன் போயிட்டானா இல்ல பதுங்கி இருந்து என்ன பண்றான், நம்ம ரூமோட டோரை ஓபன் பண்ணி உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓபன் பண்ணி லைட்டை போட்டு பார்த்துருந்துருக்காரு. அந்த ரூம் ரொம்ப சாதாரணமா நார்மலா இருக்கு. அந்த ரூம்குள்ள யாரும் வந்ததுக்கான அடையாளமே இல்லை. வச்ச பொருள் வச்ச இடத்துல நீட்டா இருக்கு. ஆனா அந்த ரூமோட ஒரு மூலையில தரையில இந்த ஆனிமல் பொம்மை அப்படியே கிடந்திருக்கு. இந்த பொம்மையை பார்க்கும் போதே லூவுக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு உறுத்தல். இவர் அப்படியே ரூம்குள்ள நடந்து போய் அந்த பொம்மையை நோக்கி அப்படியே நடந்து போயிட்டே இருக்காரு. அந்த பொம்மை கிட்ட போகும்போது லூவுக்கு பின்னாடி இருந்து யாரோ இவரை வாட்ச் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல். லூவுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த ரூம் எம்டியா இருந்துச்சு. ஆனா பின்னாடி இருந்து நம்மளை யாரோ கவனிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் டக்குன்னு திரும்பி பார்த்துருந்துருக்காரு. அந்த இடத்துல யாருமே இல்ல. ஆனா அந்நேரத்துல லூவை யாரோ பயங்கரமா அட்டாக் பண்ண மாதிரி ஒரு வலி. லூ அப்படியே அவரை நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு தரையில அப்படியே கத்திக்கிட்டு புரண்டு அழுக ஆரம்பிச்சிட்டாரு. இதை பார்த்துட்டு ஆன்ஜி ஓடி வந்து லூவை கூட்டிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வந்து பார்த்தா லூவோட ஷர்ட் எல்லாம் ஒரே ரத்தமா இருந்திருக்கு. ஷர்ட் பட்டனை கலட்டி உள்ள பார்க்கும் போதுதான் தெரியுது, லூவோட செஸ்ட்ல யாரோ அப்படியே பிராண்டி வச்ச மாதிரி நகத்தாலே கீறி வச்ச மாதிரி 7 மார்க் இருந்திருக்கு. வெர்டிகலா 3, ஹரிசான்டலா 4ன்னு சொல்லிட்டு 7 கீரல் வந்து அவரோட நெஞ்சில இருந்திருக்கு. அதுல இருந்து பயங்கரமா ப்ளீட் ஆயிருந்திருக்கு. அவரோட சட்டையெல்லாம் ரத்தமா நனைஞ்சிருச்சு. இந்த காயத்தை லூவோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆன்ஜியும் பார்த்திருக்காங்க, டேனுமே பார்த்திருக்காங்க. ஆனா அதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஊண்டெல்லாம் ரொம்ப ஸ்பீடா ஹீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மறுநாளே பாதி காயம் ஆறி போயிருச்சு. அதுக்கும் மறுநாள் கம்ப்ளீட்டா ஆறிடுச்சு. ஒரு தழும்பு கூட இல்லை, எதுவுமே இல்லை, கம்ப்ளீட்டா ஹீல் ஆயிடுச்சு. லூ சொல்ற இவ்வளவு விஷயங்களையும் அப்படியே கேட்டுட்டே இருந்த எட்வர்ட் என்ன கேட்டிருந்திருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரியான காயங்கள் உண்டு. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்பயாச்சும் நடந்திருக்கா? இந்த இன்சிடென்ட் நடந்த போது நீங்க கான்ஷியஸா தான் இருந்தீங்களா, இல்ல இந்த இன்சிடென்ட்டுக்கு முன்னாடியோ இல்ல அப்புறமோ உங்களோட கான்ஷியஸ்னஸ் வந்து போன மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்களா அப்படின்லாம் கேட்கும்போது இது எல்லா கேள்விக்குமே லூவோட பதில் நோ அப்படிங்கிறது மட்டும்தான். இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் நீங்க யாரை காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எட்வர்ட் கேட்கும்போது டோனா என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, நாங்க ஃபாதர் கெவினை தான் காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது லொரேன் வந்து இடமறிச்சு ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்னன்னா, நீங்க ஏன் எந்த டாக்டரையும் போய் பார்க்கல, ஃபாதரை பார்க்கணும்னு ஏன் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்றாங்க. இதுக்கு டோனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களை சுற்றி இத்தனை விஷயம் அமானுஷமாக நடக்கும்போது எந்த டாக்டர் இதை வந்து நம்புவாங்க, அதனால தான் நாங்கள் ஃபாதரை காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்றது இருக்காங்க. எங்களுக்கு ஃபாதர் கெவினை ரொம்ப நல்லா தெரியும், நாங்கள் அவரை ரொம்ப நம்புகிறோம். எங்களோட ப்ராப்ளத்துக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் வந்து ஃபாதரால் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்பி தான் நாங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணோம். ஆரம்பத்தில் நாங்கள் எங்களோட கதைகளை பற்றி முழுசாக ஆனபிளை பற்றியும் லூவுக்கு நடந்த இன்சிடென்ட் பற்றியெல்லாம் சொல்லும்போது ஃபாதராலேயே அதை நம்ப முடியல. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த காலத்துல இப்படியெல்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லி தான் அவர் கேட்டாரு. அப்போ நான் ஃபாதர்கிட்ட கேட்டேன், அப்படின்னா எங்களுக்கு நடக்கிற இந்த விஷயத்த நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஃபாதர்னு சொல்லிட்டு நாங்கள் அவர்கிட்ட கேட்கும்போது என்னால் அதுக்கு முழுசாக விளக்கம் கொடுக்க முடியலமா, யூகிச்சு ஒரு யூகமாக எனக்கு இதுக்கு பதில் சொல்ல தெரியலமா. ஆனாலும் கூட உங்களுக்கு நடக்கிற இந்த இன்சிடென்ட்டுக்கு பின்னாடி எல்லாம் இதோ ஒரு பவர்ஃபுல் என்டிட்டி ஒன்று இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் ஒன்று பண்றேன், சர்ச்சோட மேலிடத்துக்கு ஃபாதர் எவர்ட் கிட்ட பேசிட்டு நான் உங்களை திருப்பி கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலை கட் பண்ணியிருந்திருக்காரு. ஃபாதர் கெவின் சொன்ன மாதிரியே அவர் ஃபாதர் எவர்ட்டை காண்டாக்ட் பண்ணி பேசி அவர் தான் எட்வர்ட் கிட்டையும் லொரேன் கிட்டையும் இந்த இன்சிடென்ட்டை பற்றி விவரமாக சொல்லி இந்த பொண்ணுங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்திருக்காங்க. இந்த கான்வர்சேஷனுக்கு அப்புறமா எட்வர்ட் அந்த 3 பேரை பார்த்து, நான் உங்ககிட்ட இப்ப சில கேள்விகள் கேட்கிறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஆனபிள் அப்படிங்கிற இந்த பேரை நீங்க எப்பயாச்சும் கடந்து வந்திருக்கீங்களா, உங்களோட ரியல் லைஃப்ல ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல இந்த பேரை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க 3 பேருமே இல்ல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா எட்வர்ட் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, நீங்க யாருமே ஆனபிளோட ஆவிய இந்த வீட்டுல பார்க்கவே இல்லை அப்படிதானே? அப்படி இருக்கும்போது லூ டேனோட ரூம்ல அவருக்கு காயம் ஏற்படுறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பிரசன்ஸை உணர்ந்தாருன்னு சொன்னாரே, அது எப்படி பாசிபிள் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க 3 பேர்கிட்டயுமே பதில் இல்ல. கொஞ்ச நேரம் அவங்க அப்படியே சைலண்டா இருந்துட்டு டோனா தான் பதில் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு இருக்கு, இந்த வீட்டுல ஒரு பேய் இருக்கு, நான் நிச்சயமா சொல்லுவேன்.
இனிமே எங்களால ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க முடியாது. நாங்க வேற வீடெல்லாம் கூட பார்த்து வச்சுட்டோம், புது அபார்ட்மெண்ட்டை. நாங்க நாளைக்கே இந்த வீட்டை காலி பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டோனா சொல்லும் போது எட்வர்டும் லொரைனும் சேர்ந்து ஒரே டைம்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களால அப்படியெல்லாம் அவ்வளோ சீக்கிரமா இங்க இருக்கிற அந்த என்டிட்டி கிட்ட இருந்த எஸ்கேப் ஆகி போக முடியாது. நீங்க வேற வீட்டுக்கு போனாலும் சரி, நீங்க வேற ஊருக்கு போனாலும் சரி, இங்க இருக்கிற அந்த என்டிட்டி உங்களை ஃபாலோ பண்ணி வரதான் செய்யும் அப்படின்றாங்க. இதை கேட்ட உடனே 3 பேருக்கும் தலையில இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த 3 பேருமே அழுகாத குறைதான். உங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அப்படியே அமைதியா நின்றுட்டே இருந்திருக்காங்க. அப்ப எட்வர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பயப்படாதீங்க, கவலைப்படாம இருங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு தானே நாங்கள் இங்கே வந்திருக்கோம். கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டு நான் ஃபாதர் எவர்ட்டுக்கு ஒரு ஃபோன் கால் ஒன்று பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா உங்களை சுற்றி நடக்கிற இந்த அமானுஷமான வேலைகளுக்கு பின்னாடியும் லூவுக்கு நடந்த அந்த காயத்துக்கு பின்னாடியும் என்ன இருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபாதர் எவர்ட்டுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்திருக்காரு. மீன் டைம் லொரேன் என்ன பண்ணியிருந்திருக்காங்க, ஹாலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற அந்த ஸ்பிரிட்டோட ப்ரெசன்ஸ் எப்படி இருக்கு, இந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற அந்த ஆன்மா எப்படிப்பட்ட ஒரு ஆன்மா அப்படின்ற மாதிரி எல்லாம் இவங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எட்வர்ட் ஃபோன் பேசினதுக்கு அப்புறம் எட்வர்டும் லொரைனும் கிச்சனுக்கு வந்திருக்காங்க, இவங்க 3 பேரையும் கூட்டிக்கிட்டு. அப்ப எட்வர்ட் இந்த 3 பேர்கிட்ட என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, ஃபாதர் எவர்ட் இங்க வருவாரு, அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுல வந்து சில பூஜைகள் பண்ணணும், சம் ரிச்சுவல்ஸ் பண்ணி இந்த இடத்த வந்து நம்ம பிளஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அப்படி என்ன ரிச்சுவலை இங்க பண்ண போறாங்க அப்படின்னா, இந்த வீட்டுல இருக்கிற அந்த தீய சக்தியை விரட்டுறதுக்கு எக்ஸாசிசம் தான் பண்ண போறாங்க. இது கேட்ட உடனே லூ என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, எனக்கு அப்பவே தெரியும், இது எல்லாமே கடைசி இங்க வந்துதான் நிக்கும்ன்றது எனக்கு தெரியும், இந்த ஆனபிளை விரட்டுறதுக்கு இதுதான் ஒரு வழி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் போது எட்வர்ட் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, நீ சொல்றதும் சரிதான்ப்பா, ஆனா நம்ம இப்ப விரட்ட போறது ஆனபிள கிடையாது அப்படின்றாரு. இதை கேட்டுட்டு 3 பேருக்குமே ஷாக்கு. ஆனிபல் கிடையாதா? அப்ப இவ்வளவுக்கும் காரணம் அந்த பொம்மைக்குள்ள இருக்கிற ஆனிபலுடைய ஆன்மாவே கிடையாதா? அது இல்லாம வேற ஒரு ஆன்மா இங்க இருக்குதா அப்படின்ற மாதிரி எல்லாம் இவங்களோட மைண்டுக்குள்ளார நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த 3 பேரும் வாய் திறந்து கேட்டுடுறாங்க, எட்வர்ட் கிட்டையும் லொரேன் கிட்டையும். நீங்க என்ன சொல்றீங்க, ஆனிபல் இல்லை அப்படின்னா வேற ஒரு ஆன்மா இங்க இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் எட்வர்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, அனபலோட ஆன்மா இல்லை அப்படின்னா அனபல் அப்படின்ற ஒரு ஆன்மாவே இல்லைன்னு தான் அர்த்தம். அப்படி ஒரு பொண்ணே கிடையாது, அந்த பொண்ணோட ஆன்மாவும் இங்க கிடையாது. இந்த வீட்டுல ஒரு தீய சக்தி இருக்கு, ஆனா அது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன பொண்ணோட ஆவி கிடையாது. நீங்க இவ்வளோ நேரம் சொன்ன விஷயங்களை எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் நாங்க எப்படி இதை கன்க்ளூட் பண்றோம் அப்படின்னா, சாதாரண ஒரு ஹியூமன் ஸ்பிரிட்டால பண்ண முடியாத நிகழ்வுகள் தான் உங்க வீட்டுல நடந்துட்டு இருக்கு. அதனால இந்த அவ்வளோ விஷயத்துக்கு பின்னாடியும் இருக்கிறது ஒரு டிமோனிக் என்டிட்டி, ஒரு பவர்ஃபுல் டிமோனிக் என்டிட்டியால மட்டும்தான் உங்க வீட்டுல நடக்கிற எல்லா விஷயங்களையுமே நடத்த முடியும். பொருட்களை நகர்த்துறது, டெலிபோர்ட் பண்றது, இல்லாத பொருட்களை உண்டு பண்றது, இருக்கிற பொருட்களை மறைய வைக்கிற மாதிரியான பவர் எல்லாமே டிமானிக் என்டிட்டிக்கு மட்டும்தான் இருக்கு. அதை வச்சு பார்த்தா உங்க வீட்டுல இருக்கிறது ஒரு டீமன் அப்படின்னு சொல்லிட்டு எட்வர்டும் லொரைனும் சொல்லியிருந்திருக்காங்க. இதை கேட்டுட்டு இவங்களால நம்ப முடியல. டோனாவும் ஆன்ஜியும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, டீமனா? எங்களுக்கு அப்படி ஒன்றும் தோணலையே, ஆரம்பத்துல அந்த பொம்மை சாதாரணமா தானே இருந்துச்சு, அது எங்களை ஒன்றும் ஹார்ம் பண்ணவே இல்லையே அப்படின்லாம் சொல்லும்போதுதான் இந்த விஷயத்துக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எட்வர்டும் லொரைனும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சாதாரணமா டீமன்ஸ் மனுஷங்க பக்கமே வரமாட்டாங்க, அவங்கள வந்து தொந்தரவு பண்றதெல்லாம் டீமனோட வேலையே கிடையாது. சொல்றதுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தா கூட அதுதான் உண்மை. இந்த பொண்ணுங்க 2 பேரும் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி இந்த டீமனை இந்த வீட்டுக்குள்ள வர வச்சுட்டாங்க. தெரிஞ்சோ தெரியாமலையும் நீங்க 3 தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்றாங்க. அது என்ன அப்படின்னா, ஆரம்பத்துல இந்த டீமன் இந்த பொம்மையை அசைச்சு அந்த பொம்மையில சின்ன சின்ன மூமெண்ட் எல்லாம் கொடுத்து உங்களுடைய அட்டென்ஷனை வாங்கணும்னு நினைக்கும் போதே நீங்க இந்த பொம்மையை தூக்கி போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்க இவ்வளவு பெரிய பிரச்சனைக்குள்ள மாட்டிருக்க மாட்டீங்க. 2வது, இந்த பொம்மையை சுத்தி நடக்கிற விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு கியூரியாசிட்டியில நீங்க போய் ஒரு மீடியத்தை மீட் பண்ணதுதான். பொதுவாகவே இந்த டீமன்ஸ் எல்லாம் மீடியமை அப்படி ஃபுல்லாக பொசஸ் பண்ணி அவங்க கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வந்து அந்த டீமன் தான் மீடியம் பேசுகிற மாதிரி உங்ககிட்ட சொல்லியிருக்கு. ஆனபல்ன்ற ஒரு பொண்ணு இருக்கிறா, அவள் இறந்து போயிட்டா, அவள் அன்புக்காக ஏங்குறான் அப்படின்ற கதையெல்லாம் கட்டி விட்டது இந்த டீமன் தான். அதை நம்பி இந்த பொம்மை மேலே நீங்கள் ரொம்ப லவ், கேர், அஃபெக்ஷன் வச்சுட்டீங்க. இது நீங்கள் பண்ண 2வது தப்பு. இதில் 3வது தப்பு தான் ரொம்ப ரொம்ப பெருசு. ஆனபல்னு சொல்லி போய் சொன்ன அந்த என்டிட்டி இந்த பொம்மையை வந்து பொசஸ் பண்ணிக்கிறதுக்கு, இந்த பொம்மை வழியாக உங்களை பொசஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கேட்டபோது நீங்கள் ஓகேன்னு சொன்னது தான் நீங்கள் பண்ண பெரிய தப்பு அப்படின்னு சொல்லும்போது டோனா வந்து என்ன கேட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா, அப்படின்னா அந்த பொம்மை வந்து ஒரு பொசஸ்டாலா,
அந்த டீமன் வந்து அந்த பொம்மையை வந்து பொசஸ் பண்ணிருச்சா, இந்த பொம்மைக்குள்ளதான் அந்த டீமன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. எட்வர்ட் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, இல்ல அந்த டீமன் வந்து அந்த பொம்மைக்கு உள்ளாரெல்லாம் போக முடியாது. ஆனா இந்த பொம்மையை வந்து அதை ஆட்டு வைக்கிறதன் மூலமா, இந்த பொம்மையை அங்கே இங்கே நகர்த்துறதன் மூலமா இந்த பொம்மைக்கே உயிர் இருக்கிற மாதிரி ஒரு இல்யூஷனை அது கிரியேட் பண்ணுது. அதன் மூலமா அது உங்களுடைய அட்டென்ஷனை வாங்குது. இந்த டீமனுக்கு தேவையானது ஃபர்ஸ்ட் உங்களுடைய அட்டென்ஷன் தான். உங்களோட அட்டென்ஷனை முதல்ல வாங்கி அதுக்கப்புறமா உங்களை பயமுறுத்தி அட்டாக் பண்ணி அதன் மூலமா அதோடைய பவரை வந்து அது இன்க்ரீஸ் பண்ணிக்கும். நீங்க மட்டும் ஒரு 10 நாள் டிலே பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்க 3 பேரோட உயிரையுமே அந்த டீமன் எடுத்திருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்க நேரத்துல இவங்க வீட்டு காலிங் பெல் ரிங் ஆயிருந்திருக்கு. டோனா தான் போய் பார்த்துருந்துருக்காங்க யாரு அப்படின்னு. பார்த்தா வந்திருக்கிறது ஃபாதர் எவர்ட். சாயங்கால நேரம் இன்னும் ஒரு மணி நேரத்துல சன் வந்து செட் ஆயிரும். இந்நேரத்துல எட்வர்டும் லொரைனும் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிறாங்க. ஃபாதர் வந்துட்டாரு, ப்ரேயர் பண்ணி இந்த இடத்த கிளென்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளும் பேக் பண்ணிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்திருக்காரு. ஃபாதர் எவர்ட் நடந்து வந்து கிச்சன்ல நிக்கிறாரு. ஒரு மிடில் ஏஜ்டு மேன், அவர் ரொம்ப டாலா இருக்கிற ஒருத்தர். இது வரைக்கும் ஃபாதர் எவர்ட்ட எட்வர்டும் லொரைனும் பார்த்ததே கிடையாது நேர்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா பார்த்துருந்துருக்காங்க. இனிஷியலான கிரீட்டிங்க்கு அப்புறமா எட்வர்ட் வந்து ஃபாதர் கிட்ட சொல்லியிருந்திருக்காரு, இந்த வீட்டில் நடக்கிற அமானுஷ்யமான இன்சிடென்ட்டுக்கு பின்னாடியெல்லாம் ஒரு சாதாரண ஹியூமன் ஸ்பிரிட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்களோட ஃபைண்டிங்ஸில் தெரிய வருது என்ன அப்படின்னா, இங்கே ஒரு டிமானிக் என்டிட்டி தான் இருக்கணும். அதனால நீங்கள் ப்ரேயர் பண்ணி இந்த தீய சக்தியை விரட்டுறதுக்கு எக்ஸாசிசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இதை கேட்டுட்டு ஃபாதருக்கே ஒரு மாதிரி தோணிருக்கு. எக்ஸாசிஸ்டாக தன்னை நினைக்கிறதுல அந்த ஃபாதருக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் வேற வழி இல்லை, இந்த ஒரு வழியை விட்டா வேற வழி இல்லை அப்படிங்கிறதுனால ஃபாதரும் ஒத்துக்கிறாரு. அப்போ ஃபாதர் எட்வர்ட் கிட்ட என்ன கேட்குறாரு அப்படின்னா, டிமானாலஜியை பற்றி எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது, அதனால நீங்களே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இங்கே இருக்கிற அந்த எனர்ஜியை நீங்கள் எப்படி டீமன்னு சொல்லி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு எட்வர்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதை வந்து டிட்டர்மைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் கூட இந்த டீமன்ஸ் எல்லாம் அவங்களுக்குன்னு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த வீட்டில் நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாமே ஒரு இன்ஃபெஸ்டேஷன் ஸ்டேஜை ஃபாலோ பண்ணி வரதை வந்து நம்ம கவனிக்கலாம். ஆரம்பத்தில் இங்கே இருக்கிற அந்த என்டிட்டி இங்கே இருக்கிற பொண்ணுங்களுடைய அட்டென்ஷனை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணியிருந்திருக்கு. அவங்களுக்குள்ள ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணியிருந்திருக்கு. ஒன்ஸ் இவங்களுக்குள்ள அந்த கியூரியாசிட்டி உண்டாயிருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா பொண்ணுங்களை தன்னால ஒரு மீடியத்தை தேடி போக வச்சிருக்கு. அந்த மீடியம் வழியாகவும் அதே என்டிட்டி பேசி இவங்களை நம்ப வச்சு இந்த பொம்மை மூலியமா இந்த பொண்ணுங்களையுமே ஆட்டு வைக்கிறதுக்கு அந்த என்டிட்டி முடிவு பண்ணிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா இந்த பொண்ணுங்களை பயமுறுத்தி இவங்களை ஆக்கிரமிச்சு அழிக்க பாக்குது அப்படின்னு சொல்லி எட்வர்ட் சொல்லியிருந்திருக்காரு. அப்ப லொரைன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப இந்த நிமிஷம் கூட அந்த டீமன் இந்த வீட்டுல நம்ம கூட தான் இருக்குது அப்படின்னு இருந்திருக்காங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு அந்த ஃபாதர் எக்ஸாசிசம் பிளெஸிங் புக்கை எடுத்து அதுல இருக்கிற லைன்ஸ் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த வீட்டில் இருந்த ஒவ்வொரு ரூம்லேயுமே 5-5 நிமிஷம் நின்று மந்திரங்களையெல்லாம் அவர் கண்டினியூஸாக தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்திருக்காரு. இந்த மந்திரத்துக்கான அர்த்தமெல்லாம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, இந்த வீட்டில் இருக்கிற அந்த ஈவில் என்டிட்டியை துரத்தி விடுற மாதிரி இல்லாமல் இந்த வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜியை ஃபில் பண்ணுற மாதிரி இருந்திருக்கு. இந்த வீடு முழுக்க கடவுளோட சக்தி நிரம்பி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஃபாதர் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்திருக்காரே தவிர, இந்த வீட்டில் இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜியை துரத்தி விடணும் அப்படின்னு சொல்லி அங்கே எந்த விதமான ஒரு லைனும் வரவே இல்லை. எக்ஸாசிசம் ப்ரொசீஜர் முழுக்க நல்லபடியாகவே நடந்து முடிஞ்சிருந்திருக்கு. எந்த விதமான ட்ரபிளுமே இல்லை. ஃபாதர் வந்து முழு ப்ரேயரையுமே முடிச்சுட்டு ஒவ்வொரு ரூம்லேயுமே ஹோலி வாட்டர்லாம் தெளிச்சுட்டு அங்கே இருந்தவங்க எல்லாரையுமே பிளஸ் பண்ணிட்டு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. இனி அந்த என்டிட்டியால் எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது, நீங்கள் நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் கிளம்பி போயிட்டாரு. இப்போ எட்வர்டும் லொரைனும் கூட அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு பேக் பண்ணிட்டு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது டோனா வந்து என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, ஃபாதர் வந்து ப்ரேயர் பண்ணதை நாங்கள் கேட்டோம், அவர் வந்து இந்த என்டிட்டியை விரட்டி விடுறேன் அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்லவே இல்லை. அதனால் அந்த பொம்மைக்குள்ளே தான் அந்த டீமன் வந்து இருக்கணும். அதனால் ப்ளீஸ் இந்த பொம்மையை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க, எங்களுக்கு இந்த பொம்மை வேணாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்துருக்காங்க. கொஞ்ச நேரம் எட்வர்டும் லொரைனும் யோசிச்சுருந்துட்டு, ஓகே உங்களுக்கு பயமாக இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாலை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. எட்வர்டும் லொரைனும் அந்த பொம்மையை எடுத்து கொண்டு வந்து இவங்க காரோட பேக் சீட்டில் வச்சுட்டு அவங்க வீட்டை கிளம்பி போகலான்னு சொல்லி ரெடியாக இருந்திருக்காங்க. அப்போ எட்வர்ட் என்ன நினச்சிருந்துருக்காரு அப்படின்னா, ஒருவேளை
இந்த ஆன்மா வந்து இந்த பொம்மையை விட்டு போகலை, இந்த பொம்மை கூட தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம இன்டர்ஸ்டேட் வழியாக ட்ராவல் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி அவர் உள் மனசில் தோணி இருந்திருக்குங்க. அதனால் அவர் வேற வழியாக தான் அவங்க வீட்டுக்கு காரில் போயிட்டு இருந்திருக்காங்க. இவங்க கார் போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு எட்வர்டுக்கும் லொரைனுக்கும் எப்படி ஒரு ஃபீல் வருது அப்படின்னா, இந்த பொம்மை கிட்ட இருந்து அப்படி ஒரு நெகட்டிவ் தாட் வருது அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அவ்வளோ ஒரு வெறுப்பு, ஒரு கோபம், ஆத்திரமெல்லாம் இந்த பொம்மை கிட்ட இருந்து வர மாதிரி ஒரு ஃபீல் ஆயிருந்திருக்கு. அந்த நேரத்தில் இவங்க காரு வண்டியுடைய ஸ்டியரிங் கண்ட்ரோல் எட்வர்ட் கிட்டேயே இல்லை. கண்ணா பின்னான்னு காரு எங்கெங்கேயோ போகுது, பிரேக்கும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, கார் இவங்க கண்ட்ரோல்லையே இல்லை. ஏதோ ஒரு இடத்துல போய் மோதி தான் அந்த கார் நின்றுருந்துருக்கு. இவங்க 2 பேத்துக்கும் பயங்கர ஷாக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் பின்னாடி இருக்கிற அந்த அனபல் பொம்மை தான் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. அப்பவும் கூட இந்த போகிற அந்த காட்டு வழியில் அந்த பொம்மையை தூக்கி வீசிடலான்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க. ஆனாலும் கூட அந்த பொம்மையை வீசிட்டா தன்னால் இது எங்கே வேணாலும் போகும். ஏன்னா அந்த பொம்மையே டெலிபோர்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. அது எட்வர்ட் வீட்டுக்கும் வரலாம், இல்லை திருப்பி டேனோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகலாம், இல்லாட்டி இதை எடுத்துகிட்டு போகிற யாருக்காவது நெகட்டிவாக நடக்கும். இதெல்லாம் சொல்லி யோசிச்சு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்னாலும் பரவாயில்ல நம்ம அந்த பொம்மையை எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 முறை ட்ரை பண்ணுறாங்க. 2 முறையுமே இவங்களுடைய காரு கண்ணா பின்னான்னு ஓடி எங்கேயும் மோதி தான் நிற்கிது. 3வது முறை அப்படி நடக்கும்போது எட்வர்ட் அவருடைய கருப்பு பைக்குள்ளார இருந்து ஒரு வயல் ஒன்று எடுத்திருந்திருக்காரு. அதுக்குள்ளார ஹோலி வாட்டர் இருந்திருக்கு. அந்த ஹோலி வாட்டரை அந்த பொம்மை மேல தெளிச்சு சைன் கிராஸ் மாதிரி ஒரு சைன் பண்ணிட்டு சில பிரேயர்லாம் சொன்ன அடுத்த செகண்ட் இவங்க கார்ல நடந்துட்டு இருந்த எல்லா டிஸ்டர்பன்ஸுமே ஸ்டாப் ஆயிடுச்சு. எட்வர்டு லொரைனு எந்த பிரச்சனையுமே இல்லாம வீட்டை வந்து ரீச் பண்ணியிருந்திருக்காங்க. அடுத்து வந்த சில நாள்ல எட்வர்ட் என்ன பண்ணியிருந்திருக்காரு அப்படின்னா, இவருடைய டெஸ்க்கு பக்கத்துல ஒரு சேரை போட்டு அது மேலதான் அந்த அனபல் பொம்மையை உட்கார வச்சிருந்திருக்காரு. நிறைய முறை அந்த பொம்மை தன்னால அப்படியே லெவிட்டேட் ஆயிருந்திருக்கு. ஏர்ல அப்படியே மிதந்த மாதிரி அப்படியே மிதந்துட்டு திருப்பியும் அந்த சேர்ல வந்து விழுந்திருந்திருக்கு. டான் வீட்டில் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி எட்வர்டோட வீட்லேயும் இந்த பொம்மை இடத்துக்கு இடம் அப்படியே டெலிபோர்ட் ஆகி ரூமா மாறி மாறி போய் உட்காந்துட்டு இருந்திருக்கு. இதனாலேயே இந்த வாரன் கப்பல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பொம்மையை ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்சு அதுக்குன்னு சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணி இந்த பெட்டியை விட்டு இந்த பொம்மையால் வேற எங்கேயுமே டெலிபோர்ட் பண்ண முடியாதபடி லாக் பண்ணி வச்சுட்டாங்க. ஒரு தடவை எட்வர்ட் ஸ்காட்லாண்டுக்கு போயிருந்திருக்காரு ஒரு வேலை விஷயமா. அந்த நேரத்தில் லொரைன் என்ன பண்ணியிருந்திருக்காங்க, எட்வர்டோட ஆஃபீஸ் ரூம்ல எக்ஸ்ட்ராவா ஒரு புக் ஷெல்ஃப் ஒன்று அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்பெண்டரா வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க. அதனால் வர அந்த அனபல் பொம்மை எட்வர்டோடைய ஆஃபீஸ் ரூம்ல தான் இருந்திருக்கு. வேலைக்கு வந்த அந்த கார்பெண்டர் லொரைன் கிட்ட என்ன கேட்டிருந்திருக்காரு அப்படின்னா, இந்த பொம்மையை கொஞ்சம் நகர்த்தி வைங்களேன், வேலை செய்யறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. இதை கேட்டுட்டு லொரைனுக்கு பயமாயிடுச்சு. எட்வர்டு வர வீட்டில் இல்லை, இந்நேரத்தில் இந்த பொம்மையை டச் பண்ணால் என்ன நடக்குமோ எது நடக்குமோ அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு அவங்க வந்து ஹோலி வாட்டரை எடுத்துகிட்டு வந்து ப்ரேயர் பண்ணி அவங்களே ஹோலி வாட்டரை தெளிச்சுக்கிட்டு அந்த அனபல் பொம்மை மேலேயும் கொஞ்சம் ஹோலி வாட்டர்லாம் தெளிச்சு கிராஸ் எல்லாம் போட்டு விட்டுட்டு அந்த கார்பெண்டரை திரும்பி பார்த்துருக்காங்க. உனக்கும் ப்ரேயர் பண்ணணுமாப்பா, உனக்கு கிராஸ் போட்டுட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. ஆனால் அந்த கார்பெண்டர் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, எனக்கு இந்த பேயி பூதம் ஆன்மா பற்றியெல்லாம் நம்பிக்கையே இல்லை மேடம், பொம்மையை நகர்த்தி வைங்க, நான் வேலை பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. லொரைன் அந்த பொம்மையை டச் பண்ண அடுத்த செகண்டா எட்வர்டோட ஆஃபீஸ் ரூம்ல இருந்த அந்த பூனை திடீர்னு பயங்கரமா கத்திக்கிட்ட அந்த ரூமை விட்டு வெளியே ஓடி போகணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமா அது கத்துது. அது கத்துறத பார்த்தாலே தெரியுது அது பயந்து போய் கத்துது அப்படிங்கறது. இதையெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த கார்பெண்டருக்கு பயமாயிடுச்சு. லொரைன் இந்த பொம்மையை தொட்டது இந்த பூனைக்கு எப்படி தெரிஞ்சிச்சு, இந்த பூனையே எதையோ பார்த்து பயந்தா மாதிரி இப்படி பயங்கரமா கத்துது அப்படின்லாம் சொல்லி பார்த்துக்கிட்டு இவருக்கே பயமாயிட்ட. அவரே அந்த கார்பெண்டரே லொரைன் கிட்ட வந்து அந்த ஹோலி வாட்டரை வந்து நீங்க எனக்கும் வந்து ப்ரேயர் பண்ணி தெளிச்சு விடுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து கேட்டிருந்திருக்காரு. 1985ல தாமஸ் லிடியா அப்படின்ற கப்பல் ஒரு இன்டர்நேஷனல் டூர் ஒன்று போட்டிருந்திருக்காங்க. நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கான்னு சொல்லிட்டு பல இடங்களுக்கு போயிட்டு டூர் போகும்போது கனெக்டிகட்டை ரீச் பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ தாமஸ் வந்து லிடியா கிட்ட என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அப்படியே இங்கே இருக்கிற அந்த அக்கல்ட் மியூசியத்தையும் விசிட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது லிடியா அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா லிடியாவுக்கு பேய் அப்படின்னா பயங்கர பயம். அவங்களுக்கு சின்ன பிள்ளையில இருந்தே நிறைய பேய் கதைகள் எல்லாம் சொல்லி வளர்த்ததுனால அவங்களுக்கு பேய்னா பயமா இருக்கு. அதுக்கும் இல்லை அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தையும் இருக்கு, 5 வயசுல ரைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. அதனால லிடியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நமக்கு குழந்தை இருக்கு, நம்ம தனியா வந்தா கூட இதெல்லாம் போய் பார்க்கலாம், பாப்பா வச்சுட்டு இதெல்லாம் பண்ற வேலை கிடையாது, தயவு செஞ்சு அங்கெல்லாம் போக வேணாம், நான் சொல்றது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு லிடியா சொல்லியிருந்திருக்காங்க. ஆனா தாமஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ ஏன் இப்படி பயந்துட்டு இருக்க, பேயின்றது உங்களாம் இல்லவே இல்லை, அங்க இருக்கிற பொருள் எல்லாமே ஜஸ்ட் தியேட்டரிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் தான்,
சும்மா கதைக்காக நம்மள பயமுறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எக்ஸாஜரேட் பண்றாங்க. அந்த பொருள் எல்லாம் அமானுஷ்யமா எதுவுமே கிடையாது, என்ன இப்படி பயப்படுற, எத்தனை பேர் வந்து பாக்குறாங்க, அவங்களாம் சித்தா போயிட்டாங்க, உங்க காசுக்காக இப்படி ஒரு மியூசியம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க, நீ என்ன அப்படி பேசுற அப்படின்னு சொல்லி ஏதோ பேசி தாமஸ் லிடியாவை கன்வின்ஸ் பண்ணி அந்த அக்கல்ட் மியூசியத்துக்கு கூட்டிட்டு போயிட்டார். அந்த மியூசியத்தை போய் இவங்க 3 பேரும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த மியூசியத்துல நிறைய பொருட்கள் இருந்திருக்கு, விதவிதமான பொருட்கள். அந்த ஒவ்வொரு பொருளுக்கு கீழேயும் எந்த கேஸை ஹேண்டில் பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்டை வந்து இங்க எடுத்துட்டு வந்தாங்க, எந்த வருஷம் இந்த கேஸ் வந்து இவங்க ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் குறிப்புகளை எழுதி ஒட்டி வச்சிருந்திருக்காங்க. தூரத்துல லொரைன் அந்த மியூசியத்தை விசிட் பண்ண வந்தவங்களுக்கு சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணி கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. தாமஸ், லிடியா, அவங்களோட பொண்ணு, இவங்க 3 பேரும் அப்படியே இது வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்து கரெக்டா கண்ணாடி பெட்டிக்கு உள்ளார இருக்கிற இந்த அனபல் பொம்மை கிட்ட வந்து நின்றுருந்திருக்காங்க. அப்படி நின்றுட்டு இருக்கும்போது தாமஸ் மட்டும் கொஞ்சம் கிட்ட அந்த பொம்மை கிட்ட போயிட்டு அந்த கண்ணாடி பெட்டி அப்படி இப்படி தட்டி நல்லா அவனுக்கு போய் சொல்லி காசு பறிக்குவாங்க, இதெல்லாம் சும்மா கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எகத்தாளமா அவர் சிரிச்சிருந்திருக்காரு. இவர் பேசுறது எல்லாமே சைலண்டா தன்னோட ஒய்ஃப் காதல கேட்குற அளவுக்கு மட்டும்தான் பேசுறாரு. அவர் இப்படி இந்த கண்ணாடி பாக்ஸை தட்டுனது கூட அவ்வளவு சத்தமான கேட்கவே இல்லை. ஆனா எங்கேயோ தூரத்துல இருந்த லொரைனுக்கு இது எப்படிதான் தெரிஞ்சிச்சுன்னு தெரியல, கிடுகிடுன்னு அந்த இடத்துல இருந்து இங்க ஓடி வந்து தாமஸ் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி விளையாட்டுத்தனமா எதையுமே நினைச்சுக்காதீங்க, நீங்க ஏன் இதை டச் பண்ணீங்க, இதை தான் டச் பண்ணக்கூடாதுன்னு எழுதிருக்குல்ல, கவனமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி ஹார்ஷா பேசிட்டு போயிட்டாங்க. ஆனா லொரைன் அப்படி பேசுனத தாமஸ் அப்படின்னு பெருசா ஒண்ணு எடுத்துக்கல, இவங்க சும்மா போய் சீன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூசியத்தை அப்படியே சுத்தி பார்த்துட்டு இவங்களுடைய ஹோட்டல் ரூமுக்கு திருப்பி வந்துட்டாங்க. லிடியாவும் தாமஸும் ஹோட்டலில் ஒரு ஃபேமிலி ஸ்வீட் எடுத்து தான் தங்கியிருந்திருக்காங்க. அந்த ரூம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, டோர் ஓப்பன் பண்ணல ஃபர்ஸ்ட் கிட்ஸுக்கான பெட் போட்டிருந்திருக்காங்க. சின்ன பிள்ளைங்களுக்கான ரூம் தான் ஃபர்ஸ்ட் இருந்திருக்கு. அதுல இருந்து ரைட் சைடு ஒரு டோரு, அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு போனா கப்பலுக்கான ரூம் இருக்கு. பெரிய சைஸ் பெட் போட்டு கப்பலுக்கான ரூம். ஸோ அம்மா அப்பா அவங்களோட ரூம் வந்து லாக் பண்ணிடலாம், பிள்ளைங்களுக்கு தனியான ரூம், அம்மா அப்பாவுக்கு தனியான ரூம். அன்னைக்கு ராத்திரி லிடியாவும் தாமஸும் அவங்களுடைய பொண்ணு ரைச்சலை தனியா அந்த ரூம்ல தூங்க வச்சுட்டு இவங்க ரூமுக்கு வந்து படுத்து தூங்கிட்டாங்க. நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. ராத்திரி ஒரு 2 மணி போல ரேச்சல் அப்படியே பயங்கரமா கத்தி அழுகுற மாதிரி சத்தம் கேக்குது. இவங்க பதறி அடிச்சுக்கிட்டு அந்த குழந்தையோட ரூமுக்கு போய் பார்த்தா அந்த பாப்பா பெட்ல எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு கத்தி அழுகுது. என்னம்மா ஆச்சு அப்படின்னா, நான் வந்து பார்த்தேன், இந்த ரூமோட கார்னர்ல வந்து ரெட் கலர்ல ஐஸோட அந்த குட்டி பொம்மை நின்னுகிட்டு இருந்துச்சு, அந்த பொம்மை என்னையவே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரேச்சல் வந்து அழுதுருக்காங்க. அப்ப அவங்க அம்மா லிடியா வந்து அந்த பாப்பாவை வந்து பாசிஃபை பண்றாங்க, நீ அழுகாதமா, அப்பெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, இதெல்லாம் கனவு, நம்ம இன்னைக்கு போயிட்டு அந்த மியூசியம் பார்த்தோம் இல்லையா, அதனால உனக்கு இப்படி கனவு வருது, வேற எதுவுமே இல்லை, இதெல்லாம் நிஜமே கிடையாது, நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அந்த பாப்பா கிட்டே இருந்து அதை தூங்க வச்சுட்டு லிடியாவும் தாமஸும் அவங்க ரூமுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே லிடியாவும் ஹஸ்பண்ட் கிட்ட பயங்கரமா சண்டை போட்டு இருந்திருக்காங்க. நான் அப்பவே சொன்னேன்ல, சின்ன பிள்ளைய கூட்டிட்டு போவேன்னு சொல்லிட்டு, ஆறு பிள்ளைக்கு இப்படி கனவெல்லாம் வருது, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டு படுத்து தூங்கிட்டாங்க. மறுநாள் அவங்க அந்த மாதிரி ஊரெல்லாம் சுத்தி பார்த்துருக்காங்க. அப்ப அந்த பிரச்சனையுமே இல்லை. அதே மாதிரி ராத்திரி நைட்டு அந்த குழந்தைய தூங்க வச்சுட்டு இவங்களும் வந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. மறுநாள் நைட்டுமே அந்த பாப்பா பயங்கரமா கத்தி அழுகுறா. அப்ப லிடியாவும் தாமஸும் ஓடி போய் ரேச்சலை பார்த்துருந்துருக்காங்க. அப்ப அந்த பாப்பா என்ன சொல்லி இருந்திருக்கு அப்படின்னா, அந்த பொம்மை என் கனவுல திருப்பியுமே வந்துச்சுமா, அது என்ன சொன்னுச்சுன்னா, என்னை கூட்டிக்கிட்டு போயிருவேன்னு சொல்லுது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கவும் லிடியா அந்த பாப்பா கூடயே படுத்து பாசிஃபை பண்ணி தட்டி கொடுத்து, இதெல்லாம் கனவுதாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அம்மா அவங்க கூட இருக்குன்னு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சிருந்திருக்காங்க. 3ஆவது நாள் காலையில ரேச்சலும் லிடியாவும் கிளம்பி வெளியே போயிட்டாங்க. அந்த நேரத்துல தாமஸ் மட்டும்தான் அந்த ஹோட்டல் ரூம்ல இருந்திருக்காரு. இவர் லேட்டா எந்திரிச்சு பாத்ரூம்ல போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது வெளியில இவங்க ரூமுக்குள்ளார இது ஏதோ சத்தம் எல்லாம் ஆள் நடமாட்டுற சத்தம் மாதிரி இது கேட்டு இருந்திருக்கு. அப்ப தாமஸ் என்ன நினைச்சுக்கிட்டாரு அப்படின்னா, ஒய்ஃபும் பொண்ணும் வந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்து பார்த்துருக்காரு. இவங்க இப்ப வரமாட்டாங்களே, யாரா இருக்கும், நம்மளோட பெர்மிஷன் இல்லாம ரூம் சர்வீஸ் ஏதாவது வந்துட்டாங்களா, யாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெளியே வந்து பார்த்தா, கதவு திறந்து பார்த்தா வெளியில யாருமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு இவர் திருப்பி பாத்ரூமுக்கு போயிட்டாரு. திருப்பியுமே ரூம்குள்ளார இருந்து சத்தம் கேட்குது. எப்படி அந்த சத்தம் இருக்குன்னா, உடன் ஃப்ளோர்ல எதையோ பிடிச்ச அப்படியே இழுக்கிற மாதிரி சத்தம். யாரா, நம்ம வெளியே போய் பார்த்தா யாரும் இல்லை, திருப்பி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த முறை பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்து பார்க்கும்போது இவர் கண்ணு முன்னாடியே அந்த ரூம்ல இருந்த சேரு தன்னால அப்படியே மூவ் ஆயிருந்திருக்கு. அந்நேரத்துல அந்த ரூமோட லைட் எல்லாம் கூட ஃபிளிக்கர் ஆயிருந்திருக்கு. அவ்வளோ நேரம் ஆஃப் ஆயிருந்த டிவி தன்னால ஆன் ஆயிருச்சு. ஆன் ஆகி ஒரு ஸ்டாட்டிக் ஸ்க்ரீன், அந்த புள்ளியா இருக்கிற ஸ்க்ரீன் வந்து அது பாட்டுக்கு ரன் ஆகிட்டு இருக்க டிவி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல இது எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. டிவியும் ஆஃப் ஆயிடுச்சு, லைட்டும் ஆஃப் ஆயிடுச்சு, அந்த தரையில இழுத்துட்டு இருந்த அந்த சேரும் நின்று போயிடுச்சு. அப்படி ஒரு அமைதி இந்த ரூம்ல.
தாமஸ்க்கு ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிக்குது. ஒருவேளை லிடியா சொன்ன மாதிரி அந்த அக்கல்ட் மியூசியத்துக்கு வந்ததுக்கு அப்புறத்துல இருந்து அதெல்லாம் நடக்குது. இது வரைக்கும் நம்ம எத்தனையோ ஹோட்டலெல்லாம் தங்கியிருக்கோம், எதுவுமே நடந்ததில்ல, குழந்தை கூட அழுததில்ல, ரூம்லேயும் எதுவும் நடந்ததில்ல, இப்போ அப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுக்கிட்டு என்ன டிசைட் பண்ணுறாருனா, நம்ம சீக்கிரமாக இந்த ஊரை விட்டு போயிடணும், நம்ம வீட்டுக்கு போயிடணும், ட்ரிப்பை இதோட முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லி அவர் பிளான் பண்ணியிருந்திருக்காரு. அன்னைக்கு நாள் ராத்திரி பாஸ்ட் 2 டேஸாக சரியான தூக்கம் இல்லை அப்படின்றதுனால ரேச்சல் சீக்கிரமாகவே தூங்கிட்டான். அந்த குட்டி பாப்பா ரேச்சல் அவங்க ரூமில் தூங்க வச்சுட்டு லிடியாவும் தாமஸும் அவங்க ரூமில் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. நம்ம ட்ரிப்பை இதோட முடிச்சுட்டு ஊருக்கு போயிடணும், பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிட்டு இருக்கு, இனிமேல் நம்ம இந்த ஊரில் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி இங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போதே ரேச்சலோட ரூம்ல இருந்து ஒரு சிரிப்பு சத்தம் கேட்குது. அந்த சிரிப்பு சத்தம் எப்படி இருக்குன்னா, சாதாரணமாக குழந்தைங்க சிரிக்கிற மாதிரி இல்லை, ஒரு ஹியூமன் சிரிக்கிற மாதிரியே இல்லை, ஒரு மாதிரி ரொபோட்டிக் வாய்ஸ் மாதிரி இருக்கு, ஒரு பொம்மை சிரிக்கிற மாதிரி இருக்கு. இதை கேட்டுட்டு தாமஸ்க்கு பயங்கர பயமா இருக்கு. என்னடா இப்படி ஒரு சிரிப்பு சத்தம் ரேச்சலோட ரூம்ல இருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வேகமா போயிட்டு அந்த ரூமோட கதவை டோரை ஓபன் பண்ணி பார்த்திருந்திருக்காரு. பார்த்தா அந்த சின்ன பொண்ணு ரேச்சல் பெட்டு மேல உட்கார்ந்துட்டு இருக்கா. உட்காந்துக்கிட்டு அவனோட பெட்ஷீட் எல்லாம் 2 கையால் அப்படியே இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு தலைய அண்ணாந்து அப்படியே சீலிங்க பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த பாப்பாவோட கண்ணுல கருவிழியே இல்லை. இந்த கருவிழிலாம் ஒரு மாதிரி மேல போய் சொருகிட்டு இருக்கு. அந்த பாப்பா ஒரு மாதிரி டிரான்ஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படியே கண்ணு ஒரு மாதிரி இருக்கு. பூர்வ பெட்ஷீட் அப்படியே 2 கையால டைட்டா பிடிச்சுக்கிட்டு மெதுவா ஒரு விஸ்பரிங் சவுண்ட்ல என்னமோ முணுமுணுத்துட்டு இருக்கான். அவ என்ன முணுமுணுக்கிறான்றது கிளியரா அவங்களுக்கு தெரியல. ஆனா பார்த்தா எப்படி இருக்குன்னா, அந்த பாப்பா யாருகிட்டயோ பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இவங்க பயந்து போய் ரேச்சல் ரேச்சல்னு கூப்பிடுறாங்க. ஆனா அந்த பாப்பாவால ரியாலிட்டிக்குள்ளார வரவே முடியல. அந்த பாப்பா எவ்வளவோ ஸ்ட்ரகிள் பண்ணுது வந்துடணும் ரியாலிட்டிக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அவளால வரவே முடியல. அந்த நேரத்துல தாமஸ் ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. என்ன அப்படின்னா, அந்த பாப்பாவோட பெட்டுக்கு பக்கத்துல தரையில கீழே இந்த ரூம்ல ஒரு ரெட் கலர்ல ஒரு உள்ளன் த்ரெட் ஒண்ணு கிடக்குது. இப்படி கத்திட்டே இருந்த அந்த பாப்பா டக்குன்னு அப்படியே பெட்டில் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருச்சு. தாமஸ்க்கு லிடியாவுக்கும் ஒண்ணுமே புரியல. அந்த ரூம்ல என்ன நடக்குதுன்னு தெரியல. அப்படி ஒரு அமைதி. ரூம் கார்னர்ல வர ஒரு உள்ளன் நூல் இருக்கு. அது யாரு எங்க எப்ப கொண்டு வந்து போட்டாங்கன்னே தெரியல. அந்த நூலை பார்த்தாலே தெரியுது, பொம்மையெல்லாம் ஸ்டிச் பண்றதுக்கு யூஸ் பண்ற நூல் தான் அது. குட்டிப்பாப்பா ரேச்சலை தூக்கிக்கிட்டு லிடியாவும் தாமஸும் அவங்களோட ரூம்ல உட்காந்துட்டாங்க. விடிய விடிய அவங்களுக்கு தூக்கமே வரல. மறுநாளே கிளம்பி அவங்க ஊருக்கு வீட்டுக்கு சேர்ந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட ரேச்சலுடைய நிலைமை இன்னும் மோசமாயிட்டே தான் போயிருந்திருக்கு. ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட ரேச்சல் நார்மலாவே இல்லை. அந்த ஹோட்டல்ல இருந்தபோது எப்படி நைட்டெல்லாம் தூங்க முடியாம அழுதுகிட்டு கனவு கண்டு பயந்து போய் வந்திருக்கிறது, தனக்கு தானே பேசுறதுன்னு எப்படி இருந்தாலோ அதே மாதிரி தான் இப்போ வீட்லயும் பிஹேவ் பண்றான். ஒரு 4 நாள் கிட்ட ஆகுது. ரேச்சலோட பிஹேவியர்ல எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் பகல் நேரத்துல லிடியா அவங்க பொண்ணு உட்காந்துக்கிட்ட தரையில ஏதோ பண்ற மாதிரி இருக்கு. என்னடா அந்த பாப்பா பண்றான்னு சொல்லிட்டு பின்னாடி போய் எட்டி பார்த்துருந்துருக்காங்க. பார்த்தா அந்த பாப்பா ஒரு படம் வரைஞ்சிட்டு இருந்திருக்கா. எந்த சீனை அவ படமா வரைகிறா அப்படின்னா, கனெக்டிகட்ல இவங்க பார்த்த அக்கல்ட் மியூசியத்தை தான் இவ அப்படியே படமா வரைஞ்சிருக்கா. ஆனா ஒரே ஒரு வித்தியாசமா என்ன பண்ணியிருந்திருக்கா அப்படின்னா, ஒரிஜினலா அந்த மியூசியத்துல அனபல் பொம்மை ஒரு கண்ணாடி பாக்ஸ்குள்ளார சீல்டா இருந்தது. ஆனா இந்த பாப்பா இப்ப வரைஞ்சிருக்க இந்த படத்துல அந்த பாக்ஸ் உடைஞ்சு போயிருந்திருக்கு. உடைஞ்சு போன இந்த கண்ணாடி டப்பாக்குள்ளார அனபல் பொம்மை இருக்கிற மாதிரியான ஒரு படம் தான் அவன் வரைஞ்சிருக்கான். இதை பார்த்துட்டு லிடியாவுக்கு பயங்கர பயமாயிருது. தன் பொண்ணு சுத்தி நடக்கிற இவ்வளவு விஷயத்துக்கும் காரணம் இந்த அனபல் பொம்மையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனே தாமஸை கால் பண்ணி வீட்டுக்கு வர வச்சு நடந்ததெல்லாம் சொல்றாங்க. அந்த படத்தை எடுத்து காட்டுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே தாமஸும் லிடியாவும் எப்படி பிளான் பண்றாங்க அப்படின்னா, எட்வர்டையும் லொரேனையும் காண்டாக்ட் பண்ணி நம்ம அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி அவங்களுக்கு காலும் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி பேசி இவங்க வீட்டில் நடக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லும் போது எட்வர்டும் லொரைனும் உங்கள் வீட்டுக்கு வரோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு ஃப்ளைட் பிடிச்சி தாமஸ் வீட்டுக்கு வந்துருந்துருக்காங்க. இவங்க வீட்டுக்கு உள்ளார வந்த உடனேயே லொரைன் சொன்ன முதல் விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் வீட்டில் ஒரு பயங்கரமான டார்க் எனர்ஜியை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. நீங்கள் அந்த அக்கல்ட் மியூசியத்தை விசிட் பண்ணிட்டு திருப்பி வரும்போது ஏதோ ஒரு பொருளை உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கிறீங்க. அந்த பொருள் தான் இவ்வளோ விஷயத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லும்போது தாமஸ்க்கும் லிடியாவுக்கும் ஒன்றுமே புரியல. ஏன்னா அவங்க பெருசாக எந்த ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்த மாதிரி தெரியல. அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் அந்த அனபல் பொம்மையெல்லாம் தூக்கிட்டுலாம் வரல, அங்கே தானே இருக்குது, உங்களுக்கு தெரியும் இல்லையா, நாங்கள் பிள்ளை எந்த பொருளுமே எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எக்ஸாக்டாக ஒரு பெரிய பொருளை தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கிடையாது. அந்த அக்கல்ட் மியூசியத்தில் தாமஸ் ரொம்ப அரகண்ட்டாக பிஹேவ் பண்ணது தான் இது எல்லாத்துக்குமே காரணம். அங்கே இருக்கிற என்டிட்டிஸை நம்பாமல் இருக்கிறது கூட பிரச்சனை கிடையாது.
ஆனா அந்த டீமன்ஸை கிண்டல் பண்ணி ஏளனமா தாமஸ் பேசுனதுனால அங்க இருக்கிற ஒரு டீமன் கோபப்பட்டு ஆத்திரப்பட்டு ஒரு ஹிட்ச்ஹாக்கர் மாதிரி தாமஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு வந்துருச்சு. ரேச்சலை சுத்தி நடக்கிற இவ்வளவு விஷயத்துக்கும் இதுதான் காரணம் அப்படின்னு லொரைன் சொல்லிட்டேன். ரேச்சலை போய் பார்க்க போயிருந்திருக்காங்க. ரேச்சலை பார்த்துட்டு லொரைன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணை சுத்தி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குதான், ஆனா அது உங்க பொண்ணை வந்து பொசஸ் பண்ணல இன்ன வரைக்கும். அது வந்து உங்க பொண்ணை பொசஸ் பண்றதுக்கு சரியான ஒரு டைமை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கு. நல்ல வேலையா இன்னும் அந்த எனர்ஜி உங்க பொண்ணை பொசஸ் பண்ணல, கவலைப்படாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு பைபிளை வச்சு ரொம்ப நேரம் ப்ரேயர் பண்ணி ஹோலி வாட்டர்லாம் தெளிச்சு அந்த வீட்டில் இருந்த ஒவ்வொரு ரூம்குள்ளேயும் போய் சம் ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த சடங்குக்கெல்லாம் அப்புறமா ரேச்சல் வந்து நார்மல் ஆயிட்டா. 1 or 2 டேஸ்லேயே முன்ன மாதிரி கெட்ட கனவு வருது, தூக்கத்திலேயே கத்துறது, தனக்கு தானே பேசுறது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே ரேச்சல் கிட்ட இல்லை. ரேச்சல் வந்து ரொம்ப சாதாரணமாக ஆயிட்டா பழையபடி. ஆனாலும் கூட இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் கூட கிட்டத்தட்ட 1 மாசம் வரைக்குமே ரேச்சலோட பெட்ல ரெட் கலர்ல நூல் அப்பப்போ கிடக்கிறத அவங்க அம்மா லிடியா நோட் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தாமஸ் எந்த விதமான ஹாண்டட் பொருளை பார்த்து கிண்டல் பண்ணி பேசுறதெல்லாம் இல்லவே இல்லை. அவர் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டார். எட்வர்ட் அண்ட் லொரைன் வாரனோட அக்கல்ட் மியூசியத்தை அவங்களுடைய சன்-இன்-லா டோனி அப்படின்றவர் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அவர் ஒரு டீமனாலஜிஸ்ட். 2019 இந்த மியூசியத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னா எட்வர்டும் லொரைனும் அவங்க கலெக்ட் பண்ண இந்த அக்கல்ட் பொருட்கள் எல்லாத்தையுமே அவங்க வீட்டில் ஒரு பார்ட்டை ஒதுக்கி தான் மியூசியம் மாதிரி இந்த கலெக்ஷன்லாம் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. அதனால அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவங்கலாம் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா, ஆனால் இவங்க 2 பேரும் இந்த வீட்டை ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அந்த மியூசியத்தை கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆகஸ்ட் மாதம் 2025 இந்த அக்கல்ட் மியூசியத்தையும் அதில் இருந்த பொருட்களையும் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் சேர்ந்து வாங்கிட்டாங்க. அதில் ஒருத்தர் எல்டன் அப்படிங்கிற பேரனாமல் இன்வெஸ்டிகேட்டர், இன்னொருத்தர் காமெடியன் மேட் ரைஃப். இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த மியூசியத்தோட கார்டியன்ஷிப்பை வந்து வாங்கிட்டாங்க. இவங்க 2 பேரும் எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்கிற இந்த அக்கல்ட் பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போயிட்டா ஒரு கமர்ஷியல் ஏரியாவில் வச்சு புதுசாக இந்த மியூசியத்தை வந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது, மியூசியம் டூர் மட்டும் இல்லாமல் ஓவர் நைட் ஸ்டேவை கூட நாங்கள் வந்து அறிமுகப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. எட்வர்டு லொரைனும் இந்த அனபல் கேஸ் மாதிரியே நிறைய டிமானிக் கேசஸில் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அந்த கதையெல்லாம் நம்ம அடுத்தடுத்து கேட்கலாம்.